வரங்களாக நம்ம பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ரெண்டு பிரிவா இந்த வரங்களை குறித்த காரியத்தை நம்ம ஆரம்பத்துல பார்க்கணும். ஸோ அதுல முதல் 3 வரங்கள் அப்படின்னு 1 நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா ஞான வரம், அறிவு வரம் மற்றும் விசுவாச வரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வரங்களை குறித்து நம்ம பார்க்கணும். என்னென்ன வரங்க? ஞான வரம், அறிவு வரம், விசுவாச வரம். அப்ப ஞானம்ங்கிறது ஒரு வரம். இந்த வரம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கிஃப்ட், பிரைஸ் 2 வித்தியாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? வரம் அப்படின்னு சொன்னாலே ஆங்கிலத்துல கிஃப்ட் நம்ம சொல்றோம். ஆனா கிஃப்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இலவசமாக பெற்றுக்கொள்வதுதான் கிஃப்ட். கரெக்டா? பரிசு அப்படிங்கிறது, பிரைஸ்ங்கிறது நாம் ஏதாவது ஒரு முயற்சி செய்து நல்லா ஓடியோ, நல்லா விளையாடோ, நல்லா படித்தோ நமக்கு கிடைப்பதுதான் பரிசு. சரிங்களா? ஸோ நல்ல பரிசு, நல்ல பாட்டு பாருங்க, சண்டே கிளாஸ்ல வசனம் ஒப்புவித்தல் நடக்குது, அவருக்கு கூப்பிட்டு நம்ம பாராட்டி பரிசு கொடுக்குறோம். அப்ப பரிசுனா நான் ஏதாவது முயற்சி செய்திருந்தாதான், நான் ஏதாவது உழைத்திருந்தால் அதற்கான பலன் தான் பரிசு. சரிங்களா? ஆனால் வரம் என்பது கிஃப்ட், கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று வரங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கொரிந்தியர்ல பவுல் மூலமாக. அப்படி என்றால் நாம் எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் நமக்கு கடவுள் கொடுப்பது, தேவன் கொடுப்பதுதான் இந்த வரங்கள். நம்ம ஏன் இதை புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா வரங்களுக்காக விசேஷமான கூட்டங்கள், விசேஷமான பயிற்சி முகாம்கள், விசேஷமான அமௌண்ட் பணம் கட்டி நம்ம போய் சேர்ந்து அதில் படித்து அதில் அந்த வரத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பது அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நமக்கு முன்பே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐடியாவில் ஒருத்தர் இருந்தார், மந்திரவாதி சீமோன்னு சொல்லி. இல்லையா? அவர் போய் பேருக்கு எனக்கு இந்த ட்ரைனிங் கொடுங்க, எனக்கு இந்த கிஃப்டை கொடுங்க அப்படின்னு சொல்லுவதுதான் உன் பணத்தோட நீங்க நாசமா போகணும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறத குறித்து பார்க்கணும். அப்ப பணத்தினாலே தேவனுடைய வரத்தை நீ வாங்கி விடாமல் நினைக்கிறியா? அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றதாக நம்ம பார்க்கணும். இல்லையா? அப்ப வரங்களை பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஒரு 500 ரூபாய் கட்டி நாம பயிற்சி முகாம், அக்கினி அபிஷேக முகாம், வல்லமை முகாம், இதெல்லாம் தவறு. இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறதான் நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். ஏன்னா வரம் என்றாலே கிஃப்ட், இலவசமாக தேவனால் கொடுக்கிறது. இப்ப எனக்கு போதிக்கக்கூடிய வரம், நான் ஏதாவது ஒரு ட்ரைனிங் காலேஜுக்கு போய் ஏதாவது படிச்சேன்னா எப்படி போதிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. தேவன் கொடுத்தது கிஃப்ட், இலவசமாக பிச்சை போட்ட அந்த கிஃப்ட், இலவசமாக கொடுத்தது கிஃப்ட், இலவச ஈவாக கொடுத்ததுதான் இந்த போதிக்கு வரம். அது மாதிரி பாடல் பாடுகிற வரம், அது மாதிரி ஊழிய வரங்கள், மேய்க்கக்கூடிய வரங்கள், சபையை மேய்க்கக்கூடியது, கண்காணி வரங்கள், இதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடிய, இதெல்லாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவரவர்களுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கிறார். சபையில அவரவர்களுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது தேவன் அதை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நாம் விசேஷமான ட்ரைனிங் எடுக்கிறதுனால தேவன் எனக்கு கொடுப்பார். மேபி நான் பாடுறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக இது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அந்த வரத்தை அதை இன்னும் நான் மேம்படுத்துவதற்காக நான் எனக்கு இந்த பேச்சு வரத்தை கடவுள் கொடுத்திருக்காரு, அதை நான் இன்னும் சரியாக பயன்படுத்துவதற்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கிளாஸ், ஒரு ஆரம்பத்துல ஒரு பேச்சுல என்ன எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது, அதெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு உலக பிரகாரமான ஞானம், அறிவு, அதை நான் பெற்றுக்கொள்வது. கடவுள் எனக்கு கொடுத்த வரத்தை நான் மேம்படுத்துகிறேன். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு கடவுள் எனக்கு வரமே கொடுக்காதப்ப நான் அந்த வரத்துக்காக பணத்தை கட்டி நான் வாங்குறதுங்கிறது அது கிஃப்ட் கிடையாது, அது பரிசு, பிரைஸ். நான் முயற்சி செய்து நான் எடுப்பது. அதனால நான் உதாரணம் சொன்னேன், நம்ம நாட்டுல பழம்பெரும் கதைகள்ல, புராணங்கள்ல எல்லாம் முனிவர்கள் ஒத்த கால நிற்பாங்க. ஒத்த கால நின்று வரத்தை வாங்கினார்கள், சாகா வரம் பெற்றார்கள், இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் முயற்சி எடுத்து அவர்கள் தேவனிடத்துல வெற்றி கொண்டதாக நமக்கு கதைகள் சொல்லப்படுகிறது. அது பரிசு, வரம் கிடையாது. நம்ம வேதத்துல வரத்துக்கும் பரிசுக்கும் வித்தியாசத்தை நம்ம சரியா போயிட்டு இது கிளியரா இருக்கா? முதல்ல இது நம்ம தெளிவா இருந்தா ஆவியின் வரங்கள்ங்கிறது தேவன் இலவசமாக நமக்கு கொடுப்பது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் முயற்சி எடுக்க நான் கூடாது. பெற்றுக்கொண்ட வரத்தை நான் ஷேப் பண்றதுக்கு, அதை இன்னும் மோல்டு பண்றதுக்கு, அதை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நான் முயற்சி எடுக்கலாம். சரிங்களா? ரெண்டும் வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா? நான் ஒண்ணுமே இல்லாதப்ப அந்த வரத்தை வாங்குவதற்கும், நான் பெற்ற வரத்தை நான் இன்னும் மேன்மை பெறுவதற்காக நான் அதை இன்னும் சீர் செய்து கொள்வதற்கும் ரெண்டுக்கு வித்தியாசம். ஓகேங்களா? சோ அப்ப மந்திரவாதி சீமோனு
அந்த வரத்தை பார்க்கிறாரு. நல்லா இருக்கு பேதுருட்ட இருந்து எனக்கு அந்த வரத்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்கும் போதுதான் அவர் தேவனுடைய வரத்தை நீ காசு கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார் இல்லையா. அந்த ஒரு உதாரணம் போதும் ஒட்டுமொத்த திருச்சபைக்கு இன்றைக்கு இருக்க முடியும். சோ இதுதான் அடிப்படை. இப்ப இந்த அடிப்படையில் தான் சபைக்கு கொடுக்கப்பட்ட 9 வரங்கள் 1:12 நம்ம பார்த்தோம். அதுல 3 வரங்கள் ஞான வரம், அறிவு வரம், விசுவாச வரம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம பார்த்த இவ்வளவு நேரம் பார்த்தது பரிசுக்கும் வரத்துக்கும் உள்ள வித்தியாசமே ஞான வரம், அறிவு வரம் இல்லையா. நம்ம அந்த அறிவை பெற்றுக்கொண்டோம் இல்லைங்களா. இப்ப கிருபையாய் நம்ம அதை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அந்த 3 வரங்கள் போக அடுத்து 4வதாக நம்ம பார்த்தோம்னா அந்நிய பாஷை வரம். அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? நீங்க எப்பவுமே அந்த பாடம் முடிச்சோடனே அந்த அதிகாரத்தை 12வது அதிகாரம் அப்படின்னா போன வாரம் திரும்ப போய் வீட்டுல வாசிப்பாரு. தயவுசெய்து நான் சொன்னேன் என்பதற்காக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. வேத வாக்கியங்கள் இப்படித்தான் இருக்கிறதா, பதில் சொன்னது சரியா இல்லையாங்கிறத நீங்க ஆராய்ந்து பாருங்க. உட்காந்து நீங்க நோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு மணி நேரம், ஒரு வாரத்துல ஒரு மணி நேரம் இந்த பாடத்துக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி செலவழிச்சீங்க அப்படின்னா இந்த பாடத்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். நம்ம சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வேக வேகமா முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிதான் நம்ம முடிக்கிறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணுமே அப்படின்னு இன்னும் நிறைய காரியங்கள் சரிங்களா. அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சந்தேகங்கள் குறிப்புகள் இருந்துச்சுன்னா அந்த குறிப்பு எடுத்துட்டு வந்து அடுத்த வாரம் கிளாஸ்க்கு வரும்போது என்கிட்ட நீங்க கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பாருங்க. ஸோ அந்நிய பாஷை வரத்துல நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபைனலா என்னென்ன விதிமுறைகள் ஒழுங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஒழுங்குகள் வந்தது? ஒண்ணு சபையில பேசுனீங்க அப்படின்னா குறைந்தது 2 பேர் அல்லது மேக்சிமம் அதிகபட்சம் 3 பேர் தான் பேசணும் அப்படிங்கிற ரூல் 1. அடுத்து வெரி குட் சார், ஒவ்வொருத்தராய் பேசணும். 3 பேர் பேசுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராய் பேசணும். பேசி முடிச்சோடனே அடுத்து என்ன செய்யணுமா? அர்த்தம் சொல்லணும். 3வது ஒருத்தர் முதல்ல 2 பேர் அல்லது 3 பேர் மட்டுமே சபையில பேசணும். இந்த ரூல்ல எங்க இருந்து நம்ம எடுத்தோம்? பைபிள்ல தான் இருக்கு. இந்த பைபிள்ல இந்த 12வது அதிகாரத்தை படிக்காத போதகர்களோ பிரசங்கிமார்களோ யாராவது இருப்பாங்களா? எல்லாரும் படிச்சிருப்பாங்க, கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. அது புதிய ஏற்பாடு. ஆனால் அதை எப்படி படித்து அதை எப்படி புரிந்து கொள்வதுங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்து பாருங்க. 1 by 1 நீங்க ஒண்ணா பார்த்துட்டு போகும்போது நமக்கு குழப்பம். இப்ப நான் என்ன பண்ணேன், அதை முதல்ல எப்படி பேசணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கோம். அடுத்து எப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்கிறத அந்த வசனத்தை மாத்திரம் எடுத்து வைப்பேன். கரெக்டா? இப்படி நீங்க ஒரு தலைப்பை வைத்து எடுத்து படிக்கும் போது நம்ம எளிதாக புரிந்து கொள்வது நமக்கு போனவா ரொம்ப தெளிவா இருந்தீங்க இல்லையா. அவங்க முகங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமா இருந்தது. சரி, விஷயம் போயிருச்சு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த அதிகாரத்தை நம்ம 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனம் இப்படி படிக்கிறதுங்கிறது ஒரு முறை. நம்ம பரிசுத்த வேதாகமத்தை படிப்பது எப்படிங்கிற மெத்தட்ல பார்க்கும்போது வரிசைகரமா படிக்கிறது ஒரு முறை. இன்னொன்று தலைப்பை எடுத்துக்கொண்டு படிக்கணும். இப்ப நம்ம எப்படி பார்த்தோம், அந்நிய பாஷை எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு போஷன் ஆகி போகும்போது தேவன் என்ன சொல்லியிருக்காரு, எப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்ப முதல்ல எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவன் ஆவியிலே பேசுகிறான், அவன் தேவனிடத்துல பேசுகிறான் அப்படிங்கும் போது அதெல்லாம் நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கணும். அடுத்து சில விதிமுறைகள் வரும்போதுதான் நமக்கு கொஞ்சம் சீட்ல உட்கார்றதுக்கே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நெருஞ்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது இல்லையா. என்னடா இப்படி எல்லாம் இருக்குதா? இப்படிதான் இருக்குது பைபிள். நம்ம அப்ப படிக்கிற முறையில் இருக்குது, அதை புரிந்து கொள்கிற முறையில் இருக்குது. அதை நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ 1, 2 அல்லது 3 பேர் பேசணும். ஒவ்வொருத்தரா பேசணும். ஒரே நேரத்துல 3 பேர் பேசுறதுக்கு அதிகாரம் இல்ல சபையில. ஒருத்தரா பேசணும். 3வது ஒருத்தர் பேசி முடிச்சோன்னா அடுத்தவங்க என்ன பண்ணணுமா? அர்த்தம் சொல்லணும். 3வது அடுத்து நிதானிக்கணும். ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா மத்தவங்க எல்லாம் நிதானிக்க வேணும் அப்படிங்கறத பார்க்கிறோம். 14வது அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை நிதானிக்கணும், கவனிக்கணும். அப்படி என்ன சொல்றாங்க? நிதானிக்கணும்னா அவங்க சரியா பேசுறாங்களா தப்பா பேசுறாங்களா, அர்த்தம் தெரிஞ்சாதான் சரி தவறு எனக்கு புரியும். இப்ப நான் தமிழ்ல பேசுறதுனால இது சரி இது தவறுங்கிறது நீங்க புரிஞ்சு முடியும். நான் அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்நிய பாஷைங்கிறது உங்களுக்கு புரியாத மொழியில நான் பேசிட்டு இருக்கேன்னா எது சரி எது தவறுன்னு என்னால நிதானிக்க முடியுமா? நிதானிக்க முடியும். ஏதோ பேசுனாருப்பா, தேவன்கிட்ட பேசுனாருப்பா அப்படின்னு தான் நம்ம நினைப்பேன் ஒழிய நீங்க நிதானிங்க பைபிள்ல சொல்லிருக்க. 16:29 ஒருவர் பேசும்போது சபை நிதானிக்க வேண்டும் அப்படின்னா எப்ப எனக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் நிதானிக்க முடியும்.
கரெக்டுங்களா? அர்த்தம் தெரியாதப்ப நான் எப்படி சபை எப்படி நிதானிக்க முடியும்? அதனாலதான் ஒருத்தர் பேசும்போது அர்த்தம் சொல்லுகிறவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் நிதானிக்கணும். ஒருவேளை அர்த்தம் சொல்றவங்க யாருமே இல்ல எங்க சபையில அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே ஒருவரும் அந்நிய பாஷையில் பேசக்கூடாது என்று அது சொல்லணும். சரியா? அர்த்தம் சொல்லுகிறவன், இப்ப நமக்கு அர்த்தம் வந்து தமிழ் மொழி, இப்ப நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்காங்க, தமிழ்ல அர்த்தம் சொல்லணும். ஆந்திராவில இருந்தோம், தெலுங்குல அர்த்தம், கேரளால இருந்தோம், மலையாளத்துல அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்லுகிறவன் சபையில இல்லாவிட்டால் ஒருவரும் அந்நிய பாஷையில பேச கூடாது. அவன் தனக்கும் தேவனுக்கும் தெரியத்தக்கதாக அவன் அரை கதவுக்குள்ளாக போய் வேணா ரூம்ல வீட்டுக்குள்ள போனா நீங்க வேணா பேசுவீங்க. ஏன்னா பக்தி விருத்திக்காக நீங்க எல்லாம் செய்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஒருவேளை அது உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதுன்னு சொன்னா நீங்க தனக்கும் தேவனுக்கு மட்டும் தெரிய அவங்க பேசட்டும் அப்படின்னு முடிக்கிறார். கரெக்டா? அர்த்தம் சொல்லுங்க, அர்த்தம் சொல்றவங்க இல்லைன்னா பேசாதீங்க. ஒருவேளை அர்த்தம் சொல்றவங்க சபை இல்லைன்னா அர்த்தம் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் அதற்காக ஜெபிக்கலாம். எனக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை கொடுங்க. கரெக்டா? எனக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கலாம். ஒருவேளை தேவன் கொடுத்தாருன்னா, கிருபையாய் கொடுத்தாருன்னா அந்த வரத்தை வாங்கிட்டு நீங்க அந்நிய பாஷையில பேசலாம், அர்த்தத்தை சொல்லலாம். இல்லை என்றால் பேசாதிருக்க கடமை. அதிலும் பெண்கள் குறிப்பாக பேசாதிருக்க கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? வேற ஏதாவது இருக்கா? அந்நிய பாஷை. சரி, இப்ப அடுத்த வரத்துக்கு போறோம். அற்புத அடையாள வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம். அற்புத அடையாள வரம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 12:10 வந்து நம்ம அங்க ஏற்கனவே வாசித்ததான், போன வாரத்துல வாசித்ததான். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வரமும் அப்படின்னு இருக்கு. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அற்புதங்களை செய்யும் சக்தி அப்படின்னு சொல்லும்போது நான் 3 பிரிவா பிரிக்கிறேன். ஒண்ணு, பழைய ஏற்பாட்டில் நடந்த அற்புதங்கள் என்னென்ன? ஒண்ணு பழைய ஏற்பாட்டில் அற்புதங்கள். பழைய ஏற்பாட்டில் அற்புதங்கள் என்னென்ன? பழைய ஏற்பாட்டில் அற்புதங்கள் நடந்தது 10 வாதைகள் தான். எடுத்தோடனே வாதை தான். 10 வாதைகள் அற்புதம். ஆமா, தண்ணீர் திராட்சரசமாக இருக்கு, தண்ணீர் ரத்தமாக மாறுகிறதுல அது அற்புதம் அப்படின்னு பாக்குறோம். 10 வாதைகள் எகிப்துல இருந்தது எல்லாமே. அதான் செங்கடல் 2ஆக பிளக்கிற காரியம். வேற யோர்தான் நதி அற்புதம். வேற என்ன? யோர்தான் நதி பிரிகிறது, சுகமடைகிறது, பெறுகிறது, சொல்லிட்டே போலாம். அற்புதங்கள் வந்து நிறைய, வானத்திலிருந்து எலியா அக்னிய இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்த அற்புதங்கள் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா ஒவ்வொரு அற்புதத்திலேயும் ஒரு பெரிய பெரிய ரகசியங்கள். ஏன் 10 வாதைகள்? தேவன் சித்தமான இந்த அடிப்படை பாடம் முடிச்சுட்டா 10 வாதைகள், ஒவ்வொரு வாதையும் ஒரு பாடம். என்னது? ஒவ்வொரு வாதையும் ஒரு பாடம். எவ்வளவு தூரம் எங்க கூட டிராவல் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். நீங்களும் கற்றுக்கொள்ளலாம், நானும் கற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒவ்வொரு வாதையும் ஒவ்வொரு பாடம். 10 வாதையும் 10 வாரம். இந்த 10 வாதையும் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிற காரியங்கள், அதுவும் ஒத்த ஒரு. இந்த 10 வாதைகள் என்ன, அங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன, இது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது. ஏன் 10 வாதையில முதலாவது வாதை தண்ணீர் ரத்தமா மாறுகிறத ஆரம்பிக்கிறாரு. ஏன் தண்ணீர் ரத்தமா? முதல்ல எடுத்தோடனே தவளை ஏன் வரல, பேரி ஏன் வரல, கொப்பளங்கள் ஏன் வரல, ஏன் வெட்டுக்கிளி வரல? முதல்ல வந்து தண்ணீர் ரத்தமா மாறுறது ஏன்? 10வது வாதை என்னது? அங்க ரத்தத்துல ஆரம்பிச்சு ரத்தத்துல முடிக்கிறார். தலைச்சன் பிள்ளை சங்காரம் இல்லையா? முதல் வாத தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது. 10வது வாத கடைசி பாத்தீங்கன்னா சங்காரம், மரணம். அப்ப இது என்ன? 10 வாதைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஆத்திராமத்துல சொல்லப்படுகிற. சரி, இப்ப இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு அற்புதம். அடுத்து புதிய ஏற்பாட்டு அற்புதங்கள், விசேஷமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறது. ஏன் தண்ணீரை திராட்சரசமா மாற்றுறாரு? முதல் அற்புதம். இது ஒரு பாடம். ரசம் குறைவா இருந்தது, ஐயா சொல்றாரு, ரசம் குறைவா இருந்தது அப்படின்னு சொல்லி. நான் கேட்கிறேன், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறது ஒரு பெரிய அற்புதமா? லாசருவை உயிரோடு எழுப்புனது பெரிய அற்புதமா? மரித்து போன மனுஷனை எழுப்புறதா பெரிய அற்புதம். கரெக்டா? ஏன் அந்த அற்புதத்தை முதல் அற்புதமா ஆண்டவர் செய்யல? தண்ணீரை திராட்சரசமா மாத்துறது அற்புதம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை காட்டிலும் பெரியது ஒரு மரித்தவனை எழுப்பி கொண்டு வந்தாருன்னா முதல்ல
ஒரு ஒரு ஓப்பனிங் சீனுங்க, கதாநாயகன் வர்ற சீன் அப்படியே பயங்கரமா வந்தாங்கன்னா அப்படியே எல்லாரும் விசில் அடிப்பாங்க. இப்பதான் கதாநாயகன் உள்ள இறங்குறாரு இயேசு கிறிஸ்து. நமக்கு கதாநாயகன் ஒருத்தர் தான் இயேசு கிறிஸ்து. இவர் உள்ள இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும் போது இறந்தவனை, ஒருவேளை இந்த பவுல் ஐத்திகுங்கிற வாலிபனை பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேல மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடும். அது மாதிரி கல்யாண வீட்டுல யாரோ ஒருத்தர் மேல இருந்து கீழே விழுந்து செத்து போக உடனே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புனா எவ்வளவு அழகா இருந்திருக்கும், எவ்வளவு அருமையா இருந்திருக்கும். ஒரே நாள்ல பாப்புலர் ஆயிடுவார் இல்லையா? அதை விட்டுட்டு தண்ணீரை ஏன் திராட்சை ரசமா மாற்றணும்? ரைட்டா? அது எத்தனாவது நாள்ல நடந்துச்சு? இது பாடத்தை விட்டு நான் போறேன் உங்களை யோசிக்கிறதுக்காக. என்ன இதெல்லாம் பாடங்கள் இருக்கணும். எத்தனாவது நாள் நடந்துச்சு? எந்த ஊர்ல நடந்துச்சு? கானா ஊர்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது கேள்வி. எத்தனாவது நாள்ல நடந்துச்சு? மூன்றாம் நாள்ல நடந்துச்சு. ஏன் மூணாம் நாள்ல போய் அந்த அற்புதத்தை நடத்தினாரு? மூணாவது கேள்வி. நாலாவது, இயேசு கிறிஸ்து நேரடியா போய் அந்த அற்புதத்தை செஞ்சாரா? யாருக்கு முதல்ல தண்ணீர் திராட்சரசம் பத்தலைன்னு யாருக்கு தெரிஞ்சிச்சு? மரியாள் தான் போய் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க இல்லையா? மரியாள் என்ன சொல்றாங்க? திராட்சரசம் குறைவுபட்டது அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஸ்திரீயே உனக்கு எனக்கு வேண்டாம். அத போய் அம்மாவை பார்த்து சொல்லலாமா? ஸ்திரீயேன்னு சொல்றாரு, பெண்ணே. அம்மாவை பார்த்து பெண்ணே, அம்மா பெண்ணு தான் இருக்க முடியும். பெண்ணே, ஸ்ரீயனா பெண், பெண்ணே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படிங்கிறார். அம்மாவை பார்த்து பெண்ணேன்னு சொல்லலாமா? அம்மான்னு சொல்லலாமே. இயேசு கிறிஸ்து ஏன் பெண்ணேன்னு சொல்லணும்? உனக்கு எனக்கு என்னன்னு 10 மாசம் சுத்தி என்ன சொல்றேன்னு அவங்க அம்மா நினைச்சிருப்பாங்க. ஏன் ஆண்டவர் என்ன சொல்லணும்? அடுத்து, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு ஏன் சொல்லணும்? அவருக்கு வேலை வரலையா? அப்புறம் ஏன் திராட்சை ரசமா மாத்தினாரு தண்ணீரை? இப்படி பல கேள்விகள், இப்படி பல கேள்விகள். சரிங்களா? நிறைய விஷயங்கள். சரி, இப்ப இது ஒரு பாடம். ஆனா ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பாடம், அதுக்காக சொல்லுவாங்க. சரி, இப்ப அற்புதம் பார்த்துட்டோம். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தது அப்படிங்கிறதுலாம் பெரிய அற்புதம் இல்லையா? இப்ப இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்துட்டு. சரி, அடுத்து ஆதி சபையில நடந்த அற்புதங்கள் என்ன? பழைய ஏற்பாடு அற்புதங்கள் பார்த்தோம், புதிய ஏற்பாடு அற்புதங்கள் பார்த்தோம். அடுத்து ஆதி சபையில் நடந்த அற்புதங்கள். அப்போஸ்தலர்களுடைய உயிரோடு எழுப்பினாரு. அவருடைய ஆடைக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்து அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழலாவது படுமா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தார்கள் அப்படிங்கிறது. நான் சொன்னேன், பேதுரு ஐத்திகு என்கிற வாலிபன் கீழே விழுந்தோன்னு அவர் உயிரோடு எழுப்புகிற அந்த காரியம். இதெல்லாம் ஆதி சபையின் அற்புதங்கள் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இப்ப நல்ல கவனிங்க, அற்புதங்கள் அப்படிங்கிற தலைப்புல பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அற்புத அடையாள வரம், அற்புத அடையாள வரம்னு பாத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப பாருங்க, இதுல குணமாக்கும் வரம் அப்படின்னு ஒரு சில வரங்களும் நம்ம பேசணும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குதா இல்ல ரெண்டும் ஒண்ணா? ஆனா குணமாக்கும் வரம் என்பது வேறு, அற்புத அடையாளங்கள் வரம் என்பது வேறு. இன்னைக்கு சபையில ரெண்டையும் ஒண்ணாக்கிறோம். ஒரு கட்டி கரையுது அப்படின்னா இது என்னது? குணமாக்கு வரமா அற்புத வரமா? குணமாக்கு வரம். அற்புதம் அப்படின்னா செங்கல் 2 விளக்குறது அற்புதம். உலகத்துல நடக்காத காரியங்கள் நடக்கிறது, அதுதான் அற்புதம். மிரக்கிள்னு சொல்லுவாங்க. மிரக்கிள். சூரியனை நிறுத்தி வைக்கிறார் ஊழியர் தீர்க்கதரிசி, அற்புதம். யோர்தான் நதியை பின்னிட்டு திரும்ப சொல்றாங்க, அற்புதம். தண்ணீர் ரத்தமா மாறுது, இதெல்லாம் அற்புதம். குணமாக்கும் வரம்ங்கிறது என்னது? கண்ணு தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுக்கிறது அற்புதம் இல்லை, குணமாக்கும் வரம். பேதுருடைய மாமி காய்ச்சல்ல படுத்திருக்காங்க, கையை பிடிச்சு தூக்கி வர்றார் ஆண்டவர், குணமாக்கும் வரம். சரிங்களா? கட்டி கரையிறதோ காணா போதோ இதெல்லாம் அற்புத வரம். அற்புத வரம் அல்ல, அது குணமாக்கும் வரம். வியாதியில் இருக்கிறேன், எனக்கு குணம் கிடைக்குது, இது குணமாக்கும் வரம். ரெண்டையும் குழப்பிக்கிட்டு இருக்கிறோம் சபைகள். குணமாக்கும் வரம் என்பது வேறு, அது வேற டிபார்ட்மெண்ட், வேறு துறை. அற்புத வரம் என்பது வேறு என்பதை நம்ம பிரிச்சுக்கணும். இப்ப நம்ம பேசணும் சில உதாரணங்கள்ல சொல்லும் போது, சில உதாரணங்கள்ல அற்புத வரங்கள் தான் நான் கேட்டுட்டு வந்தேன், ஆனா குணமாக்கு வரங்களும் சில உள்ள வந்துச்சு. கரெக்டா? இப்ப நம்ம ரெண்டையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். குணமாக்கு வரம் என்பது வேறு,
அற்புத அடையாளங்கள் என்பது வேறு. அற்புத அடையாளங்கள்ங்கிறது இயற்கைக்கு மேற்பட்ட விஷயம். ஆண்டவர் கடல் மேல நடந்து வர்றாரு, அற்புதம், ஒருத்தரும் செய்ய முடியாது. கரெக்டுங்களா? குணமாக்கு மரம் என்பது வேறு, அற்புத வரங்கள் என்பது வேறு. ரெண்டையும் நம்ம குழப்ப கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப ஏன் இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறதா? எபிரேயர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இது இந்த வரங்கள் ரட்சிப்புக்காகவே என்று சொல்லப்படுது. எபிரேயர் 2வது அதிகாரம் 3-4 முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், தேவன் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்தோம். அப்ப இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த வரங்கள் எல்லாம் எதற்கும் எபிரேய ஆசிரியர் சொல்றாரு, ரட்சிப்புக்காக தான் இந்த வரங்கள். இந்த 2-3-4 வசனங்கள், எபிரேயர் 2-3-4 வசனங்கள்ல பார்த்தோம்னா, அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்கைகள், பலவிதமான செய்கைகள், இதெல்லாம் எதற்கு? தேவன் பரிசுத்த ஆவியின் வரங்களை பிரித்து கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்குன்னா ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களுக்காக தான் இந்த வரங்கள் என்று தேவன் சொல்றார். சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு, போதகர்களுக்கு தேவன் இந்த வரங்களை கொடுக்கிறார். ஏன்னா ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்புனா என்னதுங்க? தமிழ்ல ரட்சிப்புங்கிறது வடமொழி சொல். தமிழ்ல ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மீட்கப்படுதல், விடுதலையாக்கப்படுதல் அர்த்தம். சரிங்களா? விடுதலையாகி, ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னா விடுதலை ஆகிட்டீங்கன்னா அர்த்தம். இந்த உலக வாழ்க்கையிலிருந்து, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னா விடுதலை ஆயிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். அப்ப ரட்சிப்புனா மீட்கப்படுதல், விடுதலையாதல். இப்ப ஒரு மனிதர் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்காக அங்கே அவருக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யறார். அந்த அற்புதத்தை பார்த்த ஒரு மனிதர், ஒரு ஆத்மா, ஓ ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்லிட்டு உள்ள வர்றார், சபைக்குள்ள உள்ள வர்றார். இதற்காக தான் சபைக்கு 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வரங்களை தேவன் பயன்படுத்துகிறார். அன்பான சகோதரர் சகோதரி, சபைக்குள்ளா உள்ள வருவதற்கு இது எப்படின்னா, தூண்டில் புழுவை வச்சு மீனை பிடிக்கிறதுக்கு சமமாக இருக்கு. சரிங்களா? அப்ப மீன் எனக்கு வேணும், அதனால நான் ஒரு புழுவை நான் வைக்கிறேன். இதுதான் அற்புதங்களும் அடையாளங்களும் குணமாக்கும் வரங்களும் போன்ற வரங்களை தேவன் இப்படித்தான் பயன்படுத்துகிறார் என்று எபிரேய ஆசிரியர் அங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் ரட்சிப்புக்காக அப்படின்னா, அந்த மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மனிதனுக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து அவனை ரட்சிப்புக்கு ஏறாக தேவன் நடத்த விரும்புகிறார். இப்ப ரட்சிப்புக்கு ஏதாக தேவன் அவரை நடத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா? அப்ப அப்படி என்றால் ரட்சிப்புக்கு ஏதாக ரட்சிப்புக்கு ஏதுவாக தேவன் அவரை நடத்த விரும்புகிறார் என்றால், அவர் அதற்கு முன்பதாக ரட்சிக்கப்படாதவராக இருந்தார் அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ரட்சிக்கப்படாத நபர். அப்படி ரட்சிக்கப்படாத நபருக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். என்ன பேர் வைப்போம்? அவிசுவாசி அப்படி சொல்லலாமா? நம்ம எல்லாம் விசுவாசிகள். ரட்சிக்கப்படாத நபர் அப்படின்னா அவிசுவாசி. அப்படி என்றால் நான் இப்படி சொல்றேன், வரங்களை தேவன் அவிசுவாசிகளை விசுவாசத்திற்கு கொண்டு வருவதற்காக தான் பயன்படுத்துகிறார். என்னதுங்க? கவனிங்க, நல்லா கவனிங்க. வரங்களை தேவன் அவிசுவாசிகளை விசுவாசிகளாக மாற்றுவதற்கு பயன்படுத்த சொல்றாரு. அதற்காக தான் இந்த வரங்களை அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எபிரேயர்ல பார்க்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம், யோவான் 11வது அதிகாரத்துல லாசருடைய உயிர்த்தெழுதல் குறித்து அங்க பதிவு செய்யப்படும் இல்லையா? அதுல 4வது வசனத்தை வாசிங்க. யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப அங்க ஒரு வியாதி வருது. அந்த வியாதி, லாசருக்கு வந்த வியாதியை தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக இந்த வியாதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்ப தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக அந்த வியாதியை தேவன் கொடுத்திருக்காருன்னு நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப அந்த வியாதியில இருந்து சுகம் கொண்டு வரும்போது அங்க நிறைய அவிசுவாசம் நீங்குகிறது. 32 இருந்து நீங்க 38 வரைக்கும் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா அங்க நிறைய அவிசுவாசிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்ன பண்றாங்க, விசுவாசத்திற்குள்ளாக வருகிறார்கள் அப்படிங்கிறது. 48 பாருங்க, நாம் இவனை விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 45 வருஷம் அவர்களோடு மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். புரியுதா? இப்ப இந்த நிகழ்ச்சிய அவர் ஆண்டவர் ஆரம்பித்து அங்க செய்து கொண்டிருக்கிறார். அங்க நிகழ்ச்சியில அங்க நிறைய விஷயங்கள் அங்க நடக்குது. ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறாரு. உயிரோடு எழுப்பின உடனே அங்க பாத்தீங்கன்னா அநேகர் விசுவாசிகளாக மாறினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். ஓகேங்களா? யூதர்கள் அநேகர், யூதர்களை கிறிஸ்தவர்களா மாற்றுறது ரொம்ப பெரிய காரியம். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் விசுவாசத்திற்குள்ளாக வந்தாங்க. அப்ப லாசரு உயிரோடு எழுப்புறது எதற்கு அப்படின்னா தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார். வேணும்னே லேட்டா போவார். ஞாபகம் இருக்குங்களா? வேணும்னே லேட்டா போவார். அவர் நினைச்சிருந்தாருன்னா லாசருவை உயிரோடு எழுப்பணும், மார்த்தாள் மரியாளுக்கு ஆறுதல் கொடுக்கணும் என்பது நோக்கம் அல்ல. இந்த அற்புதத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஜனங்களை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்ப லாசரு இறக்கணும். 1 நாள் 2 நாள் 4 நாள் ஆகி 4மேங்கிற நிலைமையில போய் இவர் லாசருவை வெளியேவான்னு சொன்னா அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் தேவ திட்டம். அதனாலதான் லாசரு உயிரோடு எழுப்பப்படுகிறாரே ஒழிய மார்த்தாள் மரியாள் மேல பரிதாபப்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இல்ல அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அது ஸ்லைடு இருக்கா? பழைய ஏற்பாட்டின் அற்புதம் பார்த்துட்டோம், கிறிஸ்துவின் அற்புதம் பார்த்துட்டோம், ஆதி சபை அற்புதம் பார்த்துட்டோம். அற்புத மரம் வேறு, குணமாக்கும் மரம் என்பது வேறு. 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேல போஷிக்கிறதுங்கிறது அற்புத மரம். குணமாக்கும் மரம்ங்கிறது வேறு. 2ஐயும் குழப்ப கூடாது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மரங்களின் நோக்கம் எபிரேயர் 2:3-4 இங்க இருக்கு. அப்ப பெரிதான ரட்சிப்பை குறித்து அப்படிங்கறத பார்க்கிறோம். ரோமர் 15-18 அடுத்து. சரி, இப்ப விசுவாசிகள் இதெல்லாம் வரல. ஓகே, இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல அப்ப ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக தான் அப்படிங்கறத பார்க்கிறோம். 12வது அதிகாரம் 10வது வசனம். லாசரு நிமித்தமாக யூதர்கள் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியா. பாத்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினது எதற்கு அப்படிங்கறத நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். ஏன் ஆண்டவர் லேட்டாவே போறாரு அப்படிங்கறத நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அப்ப அவிசுவாசிகளை விசுவாசிகளாக மாற்றுவதற்காக இந்த வரங்களை தேவன் பயன்படுத்துறார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் லாசருடைய உயிர் தெழுதல் அப்படின்னு பாருங்க. ரைட்டா? அவிசுவாசிகளுக்கு ரட்சிக்கப்பட சுவிசேஷம் அறிவிக்க சபையை பெருகுவதற்காக தேவன் இந்த வரங்களை பயன்படுத்துறார். இப்ப அடுத்த கேள்வி, விசுவாசிகள் யாருக்காவது அல்லது பரிசுத்தவான்கள் யாருக்காவது அற்புதங்கள் நடந்திருக்கிறதா? பரிசுத்தவான்கள் யாருக்காவது அற்புதங்கள் நடந்திருக்கிறதா? நடந்திருக்கா? பரிசுத்தவான்கள் யாருக்காவது அற்புதம் நடந்திருக்கா? விசுவாசிகள் ஆண்டதுக்கு அப்புறம் யாருக்காவது அற்புதம் நடந்திருக்கா? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்கள்ல சொல்றாரு, எனக்கு மாம்சத்துல ஒரு முள்ளு இருக்குது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய முள்ளை நீக்குவதற்காக நான் தேவனிடத்துல 3 தடவை ஜெபம் பண்ணேன். ஆனா அவர் உடனே என்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய முள்ளை நீக்கி விட்டார் அப்படின்னு எழுதுறாரா? இல்ல. என்ன சொல்றாரு? நீக்க முடியாதுன்ற. அதான் அர்த்தம். மாம்சத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரருங்க. 12 அப்போஸ்தலர்களை காட்டில மிகப்பெரிய ஊழியக்காரர். அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முள் நீங்கணும் ஆண்டவரே
நான் இன்னும் நன்றா ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டேன். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, முள்ள நீக்க எனக்கு விருப்பம் இல்லை, அந்த முள்ளோட தான் நீ ஊழியம் செய்யணும், என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறார். என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த முள்ளை, அந்த வியாதியை நீக்குவதற்காக ஒரு அற்புதத்தையோ அல்லது குணமாக்கும் வரத்தையோ தேவன் பயன்படுத்த விரும்பவில்லை. தேவன் பயன்படுத்தல. பவுலுக்கு அந்த வரம் இருந்தது. அந்த வரத்தின் மூலமாக தனக்கே சுகமாக்கி கொள்ளக்கூடிய அவருக்கு உரிமை அவருக்கு கொடுக்கப்படல. முடியாதுட்டார், நோ அப்படின்றார் தேவன். ஒண்ணு. இரண்டாவது, 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். யாருக்கு சொல்றாருங்க? தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. தீமோத்தேயு சொல்றாரு, எனக்கு அடிக்கடி வயிறு வலி வருது. தீமோத்தேயு பவுலுக்கு மகனை போன்றவர் இல்லையா, ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்து உதவி செஞ்சவர், ஊழியம் செஞ்சவர். அவர் சொல்றாரு, எனக்கு வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாத, நான் இங்கிருந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் செய்திருந்தால் அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. கரெக்டா? பவுலுக்கு அந்த வல்லமை இருந்தது, சுகமளிக்கிற வல்லமை இருந்தது, குணமளிக்கிற வல்லமை இருந்தது. ஆனால் தன்னுடைய குமாரனை போல இருக்கக்கூடிய தீமோத்தேயுக்கு இவர் கடிதம் எழுதும் போது, நீ ஜெபம் பண்ணு, ஃபாஸ்டிங் போடு அப்படிலாம் எதுவுமே சொல்லாம மருந்து சொல்ற, மருந்து எடுத்துக்கங்கிற. திராட்சை ரசம், தண்ணி இருக்கிறது மருந்து. அந்த மருந்தை எடுத்துக்க, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? சுகமடைவதற்காக குணமாக்கும் வரத்தை ஏன் பயன்படுத்தல தீமோத்தேயு? நல்லா கவனிக்கணும். இரண்டாவது. மூன்றாவது, அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவுல கைது செய்யப்பட்டு இருந்தார் இல்லையா, கிபி 96ல. அப்பதான் தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதுறார். பத்மு தீவுல அப்போஸ்தலனாகிய யோவானை கைது செய்து சாவுக்கு ஏதுவாக தண்டனை வைத்திருக்கும் போது தேவன் அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியமும் அவர் செய்யவில்லை. நான் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவானோ ஜெபம் பண்ணாரா? ஜெபமும் பண்ணல. மூணாவது, இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கங்க. இறந்த 4 நாள் ஆன மனுஷனை உயிரோடு எழுப்ப முடிந்த அவர் தனக்காக ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்தாரா? அவர் நினைத்திருந்தால் சிலுவையிலே படுகிற பாடுகள்ல இருந்து ஏதாவது ஒண்ணுல இருந்து தப்பிக்க முடியும். ஆனால் அவர் செய்யல. சரிங்களா? அவருக்காக என்றால், இப்படி புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள், விசுவாசிகளானவர்கள், அவர்கள் தங்களுக்காக அற்புதங்கள் வேண்டும் என்று சொல்லி, தங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்ததாக இல்லை. தேவனும் ஜெபித்தாலும் கொடுத்ததாக பைபிள்ல இல்லை. ஏன்? இதுக்கு முன்னாடி ஒரு ரூல் பார்த்தோம். ஏன் தேவன் வரங்களை பயன்படுத்துகிறார் சபையில? அவிசுவாசிகளை விசுவாசிகளாக்குவதற்காக, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் வரங்களை பயன்படுத்தினவர். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்கள் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக சபையிலே சேர்க்கப்பட்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பின்பு அவர்கள் ஜெபித்தாலும் அவர்களுக்கான குணமாக்கு வரத்தையோ அற்புத வரத்தையோ தேவன் பயன்படுத்தவில்லை. மிகப்பெரிய ஒரு பாடத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற விசுவாசத்தை பெற்ற நான், எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுவேனா? ஹலோ, இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் தேவன் நடத்துகிறார் என்கிற விசுவாசத்தை நான் பெற்ற பரிசுத்தவனா மாறிட்டேன் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நான், என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிப்பது சரியா, முறையா, தவறா அப்படிங்கிறத உங்க சிந்தனைக்கு நான் வைக்கிறேன். யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். யோபு கர்த்தர் கொடுத்தாருங்க, கர்த்தர் எடுத்தாருங்க, அவருக்கு நாமக்கு ஸ்தோத்திரம்.
எனக்கு லாபம் வந்துச்சு, கர்த்தர் கொடுத்தார். இப்ப நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னதாக நம்ம பிரசங்கிக்கிறோம், பேசுகிறோம், வாசித்திருக்கிறோமே. கர்த்தர் கொடுக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்ற நான், கர்த்தர் எடுக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்லாம ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் என்று ஜெபிப்பது சரியா? ஏனென்றால் விசுவாசிகள் ஆன பின்னால், பரிசுத்தவான்களாக மாறின பின்னால் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள் என்பது இல்லை என்கிற நிலையில நம்ம வேதத்துல வாசித்து கொண்டாடுறோம். பிலிப்பியர் 1:29. பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, சோ பாருங்க, கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறதே என்று பவுல் அங்கே எழுதுகிறார். அப்படின்னு சொன்னா, பாடுகள் படுகிற நான் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடத்தும் ஆண்டவரே, இந்த பாடிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று விரும்புவது முறையா என்கிற ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்ற வர விரும்பினால் சிலுவையை சுமந்து கொண்டு, தன் சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு. நான் என் சுயத்தை வெறுத்தவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுயத்தை வெறுத்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்பலாமா? சுயத்தை வெறுத்த நான் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்புவது சரியா? புரியுதுங்களா இந்த கேள்வி? ரைட்டா? அப்ப சுய பைபிள்ல எவிடன்ஸ் இல்ல. பரிசுத்தவான்களாக ஆன பின்னால் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்ததாக, தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்ததாக எவிடன்ஸ் இல்ல, நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கப்படல அப்படின்னு உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம்னா, அப்ப வரங்கள் அவிசுவாசிகளுக்கு தான் வரங்களை தேவன் பயன்படுத்துகிறார்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். சபைக்குள்ளாக வருவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த வரங்களை தேவன் பயன்படுத்த சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட பின்னால் வரங்களில் செயல்படவில்லை. வரங்களை செயல்படுத்த தேவன் அங்க விரும்பல. பவுலே சொல்றாரு, எனக்கு குணமாக்கும் அப்படின்னு சொல்றாரு. வாங்க சார் உள்ள. மலையில மாட்டிக்கிட்டாங்க, ஒரு 4-5 பேர் வர வழியிலும் மலையில மாட்டிக்கிட்டாங்க. நீங்க இப்படி ஆமா, நீங்க அது வெளியில வந்திருக்காங்க. மழை சரியா மழை பிடிச்சவனே அப்படி சரி, நம்ம பாதி சப்ஜெக்ட் மேல முடிஞ்சிருச்சு. நம்ம நோட்ஸ் தரோம். இப்ப இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது இந்த போன வாரம் பார்த்த பாடத்தினுடைய தொடர்ச்சி, ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்கள்ல போன வாரம் பார்த்தது அந்நிய பாஷை வரம் வரைக்கும் நம்ம 4 வரம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அற்புத அடையாள வரம் என்கிற வரத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். அதுல அற்புத அடையாள வரம் என்பது வேறு, குணமாக்கு மரம் என்பது வேறு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். இப்ப அற்புத அடையாள வரம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தப்படுகிறவர்கள் மட்டும்தான் அற்புத அடையாள வரத்தை தேவன் பயன்படுத்துகிறார். அற்புதங்கள் சபைக்குள்ள வருவதற்கு தான் இந்த அற்புத வரங்களை பயன்படுத்தினார். சபையில வந்ததுக்கு அப்புறம் அற்புத வரத்தை தேவன் பயன்படுத்த சொல்லல, அவரும் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் பார்த்துக்கிறோம். சரியா? அதனுடைய கடைசியில தான் நான் சுயத்தை வெறுத்து விட்டேன் என்று சொல்லுகிறேன். சுயத்தை வெறுத்த நான் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. சுயத்தை வெறுத்த நான், ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் சுயத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கங்கிறாரு.
சிலுவை எடுத்துக்கங்கன்னு சொல்றேன் நானு. எனக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ தொழில் நஷ்டமோ அல்லது சுகவீனமோ அல்லது பலவீனமோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையோ அதை நான் நீங்க வேண்டும் என்று சொல்லி பவுலை போல வேண்டும் சொன்னா என் கிருபை உனக்கு போதும், உனக்கு அதை நீக்க மாட்டேன்னு சொல்லுவார் தேவன். சுயத்தை வெறுத்த நான் எப்படி அற்புத அடையாளத்துக்காக தேவனை நோக்கி பார்ப்பது? ஓகேங்களா? அடுத்த கேள்வி புரியுதுங்களா? இது ஒரு விஷயம். சரி, இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம்னா பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பெரிய தீர்க்கதரிசிகள் யார் யாருங்க? பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, தானியேல், யோவேல், ஆமோஸ் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகள் யாராவது அற்புதம் செஞ்சிருக்காங்களா? ஏசாயா பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்றோம். பெரிய தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசி என்ன எப்படி சொல்றோம்? சின்ன அதிகாரத்தில் இருக்கிறது பெரிய அதிகாரத்தில் இருக்கு, அவ்வளவுதானே உடைய. தேவனுடைய பார்வையில எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஏசாயா பெரிய 60 அதிகாரம் இல்லையா? 66 எழுதியிருக்காரு. எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் என்றைக்காவது ஏசாயா தீர்க்கதரிசி அற்புதம் செய்திருக்காரு? பைபிள் வாசிச்சிருக்கோம். 66 அதிகாரங்கள்ல ஒரு அற்புதத்தை செய்தார். எரேமியா ஒரு அற்புதத்தை செய்தார். எசேக்கியேல் ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. ஆனாலும் still we call them as a prophets. நாம் இன்றும் அவர்களை பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்றோம். அற்புதங்களை செய்யாதவர்கள் அவர்கள். ஒரு அற்புதம் கூட செய்யல ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் தான் டாப் 10ல முதல் லிஸ்ட்ல வேதாகமத்துல வைக்கிறோம், நம்ம வைக்கிறோம் கிறிஸ்தவத்துல. ஏசாயா தான் பெரிய தீர்க்கதரிசி. எப்படி சொல்றீங்க? அவர் ஒரு அற்புதம் கூட செய்யலையே. இன்னைக்கு அற்புத வரம் செயல்படலைன்னா இவங்க ஊழியக்காரரே இல்லை என்கிற மனநிலையில இருக்கிறமே. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் எந்த அற்புதம் செஞ்சிருக்காங்க? ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமோஸ் ஏதாவது அற்புதம் செய்தாரா? யோவேல் ஏதாவது அற்புதம் செய்தாரா? இல்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. ரைட். புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ல மிகப்பெரியவர் யாருங்க? புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ல மிகப்பெரியவர் மத்தேயு 11. மத்தேயு 11 8-11. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசன் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று. தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனை நீங்க பார்க்க போனீங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யாராவது அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுந்திருக்கவில்லை. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் மிகப்பெரியவர் யாருன்னு ஆண்டவரே சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா யோவான் ஸ்நானன். அவர் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சிருக்காரா? புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மிகப்பெரியவர் என்று கர்த்தரால் அடையாளம் காட்டப்பட்ட யோவான் ஸ்நானகன் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சாரா? இல்லை. அற்புதம் செய்தாதான் தீர்க்கதரிசி ஊழியக்காரர்கள் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்ல, அதை உடைக்கிறோம். நீங்க சரிங்களா? இல்ல, தேவனுடைய நோக்கம் அற்புதம் செய்வதிலேயோ அதிசயங்கள் நடத்துவதோ கிடையாது. ஆத்மாவை கொண்டு வரணும், சத்தியத்துக்குள்ள நடத்தணும் அப்படிங்கிறது தான். சபைக்குள்ள கொண்டு வரணும், இதுதான் அவருடைய நோக்கம். எதை செஞ்சா, எந்த அற்புதத்தை செஞ்சா இந்த ஆத்மா சபைக்குள்ள வரும், சத்தியத்துக்குள்ள வரும், ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்படும் என்கிறது தேவன் அறிந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யறார். ஆண்டவருக்குள்ள உள்ள வர்றாங்க. வந்ததுக்கு பின்னால் சுயத்தை வெறு என்கிற சத்தியத்தை கேட்கிறாங்க. சிலுவையை தூக்குங்கிறாங்க. பாடுகள் பட்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ போக முடியுங்கிற சத்தியத்தை எல்லாம் கேட்டவர்கள் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்பது தவறு. சரிங்களா? ஏன்? ரோமர் 8:28 என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற விசுவாசத்தை பெற்றிருக்கிற நான் அற்பமான அற்புதங்களுக்காக தேவனை நம்ம நோக்கி பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தேவ சித்தம். கரெக்டா? தேவ சித்தம் என்று நான் விட்டுறேன் ஒழிய அது நஷ்டமோ லாபமோ அததான் யோபுல நம்ம பார்த்தோம். கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்துட்டாரு, ஸ்தோத்திரம்.
கர்த்தரை எடுத்துட்டீங்களே, எனக்கு அற்புதத்தை செஞ்சு அது திரும்ப கொடுங்க அப்படின்னு வேண்டுவது அல்ல. ஒரு நல்ல வளர்ந்த விசுவாசி, ஒரு நல்ல வளர்ந்த ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி இந்த அற்புதங்களுக்காக நம்ம எதிர்நோக்கி பார்க்காமல் ஆண்டவரை மட்டுமே இருக பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரை அற்புதம் செய்தாலும் நீ ஆண்டவர் தான், என் வாழ்க்கையில செய்யலேனாலும் நீங்க ஆண்டவர் தான். 3 வாலிபர்கள் தூக்கி போட்டப்ப என்ன சொன்னாங்க? என்னை கர்த்தர் விடுவிப்பாரு. விசுவாசம் அவ்வளவுதான் நம்முடைய விசுவாசம். கர்த்தர் விடுவிப்பார், விடுதலை செய்வார் அப்படின்னு ஜெபம் பண்றோம். விடுவிக்கவில்லை என்றாலும் அவர் தான் என் தேவன். ஏங்க விடுவிக்கல? என்ன பெரிய ஆண்டவன் சொன்னீங்க? தெரியல, தேவன் ஒரு சித்தத்துல இருக்கிறார். எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. இதை காட்டிலும் பெரிய திட்டங்களை என் தகப்பன் கொடுப்பார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்குது என்றால் எது நடந்தாலும் என் தேவனிடத்திலே விசுவாசம் உண்டு, நம்பிக்கை உண்டு. அவர் எனக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்வார். எனக்கு நன்மையை கொடுக்கிற தேவன் நன்மைகளை மாத்திரம் செய்வார் என்ற விசுவாசத்தை நான் இருக பற்றி படித்தவன், விசுவாசத்திற்குள்ளாக வளர்ந்தவன், ரட்சிக்கப்பட்டவன், சத்திய அறிவை பெற்றவன். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அடையாளம் காட்டுங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம கேட்கறது இல்லை. இது குழந்தைத்தனமான ஒரு விஷயம். தவறு, பாவம்னு பைபிள்ல சொல்லப்படல. அற்புதத்தை தேடுவது பாவம்னு சொல்லல. ஆனால் மறுக்கப்பட்டதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். பவுலே கேட்கிறார், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க, முள்ளு இருக்குதுன்னு. முடியாதுட்டாரு தேவன். கரெக்டுங்களா? இதெல்லாம் நமக்கு பாடம். அப்ப அற்புதத்தை செய்ய ஆண்டவரைங்கிறது குழந்தைத்தனமான ஜெபம். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் இப்ப அப்படிங்கிறது தேவ சித்தம் இல்ல. முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு ஆண்டவரே எது நடந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, நான் அந்த நம்பிக்கையை விசுவாசத்தை நான் இழக்க மாட்டேன். என் வாழ்க்கையில நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அது உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேட்காமலே எல்லா விஷயத்தையும் செய்ய வல்லவராய். கரெக்டுங்களா? இதுதான் வளர்ச்சி அடைகிற விசுவாசி. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். பைபிள் ஸ்டடியில ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு சத்தியத்துல இருந்தோம் இல்லைங்களா? இப்ப அடுத்த கட்டம் எப்படி ஜெபம் பண்றது, யாரு தேவன், அடுத்த கட்டத்துக்குள்ள போறோம். தேவன் உங்களை நடத்துகிறார். நடத்துறது நான் இல்ல, நான் கிடையாது, தேவன் நடத்துகிறார். அடுத்த கட்டத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறாரு. அப்படிங்கும் போது அடுத்த கட்ட விசுவாசத்திற்குள்ளாக பூரண புருஷராகும்படி இயேசு கிறிஸ்து வளர்ந்த அளவுக்கு நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும். ஏதோ வந்துட்டேன் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், சந்தோஷமா இருந்தா சங்கீதம், துன்பமா இருந்தா பிரசங்கி பார்த்துட்டு ஒரு மாதிரி இருந்தா உன்னத பாட்டு அப்படி பாடிட்டு அதோட முடிக்கிறது இல்ல. சத்தியம் இதை தாண்டி 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 ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு அன்பானவர்கள். இதை தாண்டி அதிகமான காரியங்கள் இருக்கு. காலம் செல்லாது. கடைசி காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம பார்த்துட்டோம் 3 உலகங்கள்ல நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சிவப்பு கிடாரி எல்லாம் வந்துருச்சு, ட்ரெயின்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாலஸ்தீன நாடு ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட போகுது. ஆஸ்திரேலியா அங்கீகரிச்சிருச்சு. ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கவே இல்லை இதுவரைக்கும். இப்ப போன வாரம் 3 நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அங்கீகரிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா அங்கீகரிக்குது, பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு அங்கீகரிக்கிறாங்க. இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு அங்கீகரித்த மாதிரி பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாடு அங்கீகரிக்கிறாங்க. போன வாரம் நியூஸ் இது. 3 நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா அறிவிப்பு கொடுக்குறாங்க, நாங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போறோம்னு. இது மாதிரி எல்லா நாடுகளும் அங்கீகரிச்சிட்டாங்கன்னா ஒரு நாடாக அது உருவாயிடும் பாலஸ்தீனம். இப்போ ஒரு நாடா உருவாயிருச்சுன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி பெரும் பிரச்சனையாக அது மாறும். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும். இப்ப பாலஸ்தீனாவை ஒரு நாடாக பெரும்பாலான நாடுகள் அங்கீகரிக்கல. ஆனால் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? சோ அப்ப இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். ட்ரம்ப், புட்டின் இப்ப பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உலக வரலாறு நடந்து கொள்ளும்போது காலம் செல்லாது கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். சரியான சத்தியத்தை பிடித்து கொண்டு நம்ம ஒப்புரவாகி யாரையெல்லாம் பிடிச்சது மீன் வலைக்குள்ளாக மீனை கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி ஒரு கூட்ட ஜனத்தை தேவனுக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்கு நம்ம இருக்கும். சரிங்களா? அதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரணும் அப்படிங்கிறது. இன்னும் நான், என் குடும்பம், என் புள்ள படிப்பு அது வாட்டுக்கு பார்ப்பாங்க. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்த தமிழ்ல அதுவா வளர்ந்துரும். தேவன் இருக்காரு, பார்த்துக்குவாரு அப்படின்னு. சரிங்களா? சோ அப்ப அந்த ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு பெரிய தீர்க்கதரிசிகள் யாரும் அற்புதங்கள் செய்யவில்லை. புதிய ஏற்பாட்டின் பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தரால் அடையாளம் கட்டப்பட்ட யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை. அப்படி என்றால் ஒரு முடிவு வரும், சபைக்கு தேவைப்படும் போதுதான் தேவன் அந்த வரங்களை செயல்படுத்துகிறார். சரிங்களா? அவிசுவாசிகளை விசுவாசத்திற்குள்ளாக நடத்துவதற்கு தான் இந்த அற்புத அடையாள வரங்களை தேவன் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தது
பெரும்பாலான அற்புதங்களை ஒரு நாள்ல அவர் செய்யறார். எந்த நாள்னு தெரியுதா? ஓய்வு நாள் தான் செய்யறார். நிறைய வசனங்கள் இருக்கு. சூம்பின கை இது பண்ணது, நீர்க்கோவை, முடவன், பிறவி குருடன். ஓய்வு நாள்ல இந்த அற்புதங்களை எல்லாம் அவர் செய்துட்டு வர்றார். ஏன் ஓய்வு நாள்ல போய் அதை செய்யணும்? ஓய்வு நாள்ல எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. கரெக்டா? எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நமக்கு ஓய்வு நாள் இல்லையா? இன்னைக்கு ஓய்வு நாள்ல எவ்வளவு பேர் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் 35-40 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம். 1.5 பரலாங்கு மேல நடக்கக்கூடாது ஓய்வு நாள்ல. இதுதான் ரூல். அப்ப ரூலை மீறிட்டீங்க எல்லாரும். முதல்ல மீறினவே நான் தான். 35 கிலோமீட்டர் எங்க ஏரியாவில இருந்து தாம்பரம் 35, அதுக்கப்புறம் 10 இருக்குமா, 15 கிலோ, 50 கிலோமீட்டர். வர 50, போக 50, 100 கிலோமீட்டர் ஓய்வு நாள்ல முதல் அடி எனக்கு தான். இப்ப ஓய்வு நாள்ல நடக்க கூடாதுல்ல. குடியில ஆட்டுக்குட்டி விழுந்துச்சுன்னா தூக்க கூடாது. 1.5 பரலாங்கு மேல நடக்க கூடாது. இதான் நியாயப்பிரமாணம். நான் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறேன்னா வரக்கூடாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், துணி துவைக்க கூடாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியா? எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆமா, ஒண்ணு ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. இல்ல நிறைய வேலையை நீங்க எடுத்து போட்டு துணி துவைக்கிற வேலையில இருந்து, படிக்கிற வேலையில இருந்து, ஊழிய வேலையில இருந்து எல்லாம் செய்யறீங்கன்னா அது ஓய்வு நாள்ல இருக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணுதானே இருக்கணும். ஓய்வு நாளையும் நான் கடைபிடிப்பேன், நான் 50 கிலோமீட்டர் நான் பயணம் போவேன் அப்படின்னா ரெண்டுமே வேற வேறு, ரெண்டு எதிர்புதிர்மானது. சரியா? யோசிங்க, குழப்பி விடுறோம், யோசிங்க. ஓய்வு நாளை குறிச்சுங்க. சரி, அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஒண்ணு ஓய்வு நாள்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது, இல்ல எல்லா வேலையும் நான் செய்யறேன்னா அது ஓய்வு நாளா இருக்கக்கூடாது. கரெக்டா? இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் தான் இருக்கணும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஓய்வு நாளும் கடைபிடிப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், ஊழியத்துக்கு நான் போவேன், வண்டியில 2 வீலர்ல போயிட்டே இருப்பேன் பிரேயருக்கு அப்படின்னு. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணு முடியும், ஒரு பக்கம் நிற்கும். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். சரி, அப்ப சபைக்கு தேவைப்படும் போதுதான் வரங்கள் செயல்படுகிறது. இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்கள் செய்த ஒரு ஒற்றுமை இருக்குன்னா, ஏறக்குறைய அனைத்து அற்புதங்களையும் அவர் ஓய்வு நாளில் செய்கிறார். ஓய்வு நாள் என்பது 7000வது ஆண்டை குறிக்கக்கூடியது. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், காலக்கணக்குல பார்த்தோம் இல்லையா? 6000. தேவன் 6 நாள் கிரியை செய்கிறார், 7ஆம் நாளை அவர் ஓய்ந்து இருக்கிறார். 7ஆம் நாள் என்பது ஒரு நாள் 1000 ஆண்டு அப்படின்னா 7ஆம் நாள்ங்கிறது 7000வது ஆண்டு, உலகத்துக்கான ஜூபிலி வருஷம். அப்ப ஓய்வு நாள் என்பது கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியில நடக்க போகிற அற்புதங்களை சாம்பிளுக்காக தான் ஆண்டவர் அங்க பண்றாரு. ஒரே ஒரு பிறவி குருடன் தான் இருந்தாரா இயேசு கிறிஸ்து காலகட்டத்துல? ஒரு பிறவி குருடன் தான் இருந்தானா? ஒரு 3 பேர், ஒரு சிறுமி, இறந்து போன ஒரு சிறுமியை உயிரோடு எழுப்புகிறாரு, ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்புகிறாரு, அடுத்து லாசரு உயிரோடு எழுப்புகிறார். சிறுமியை எங்க இருந்து எழுப்புகிறாரு? வீட்டுல இருந்து உயிரோடு எழுப்புகிறார். வாலிபனை எங்க இருந்து எழுப்புகிறாரு? கொண்டு வர்ற வழியில உயிரோடு எழுப்புகிறார். லாசரு எங்க இருந்து எழுப்புறாரு? கல்லறையில 3-4 நாள் ஆகி அதுக்கப்புறம் கல்லறையில இருந்து எழுப்புகிறார். 3 விதமான சப்ஜெக்ட். வீட்டுல ஒரு உயிர் தெழுதல் நடக்க போகுது, சரிங்களா? வர்ற வழியில ஒரு உயிர் தெழுதல் நடக்க போகுது, இறந்ததுக்கு அப்புறம் ஒரு உயிர் தெழுதல் நடக்க போகுது. 3 விதமான உயிர் தெழுதல்கள் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த உலக ஜனங்களுக்கு நடக்க போகுது என்கிற ஒரு சத்தியத்தை தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு, அவருடைய சீடர்களுக்கு சொல்வதற்காக தான் 3 விதமான மரணங்களை, 3 விதமான உயிர்த்தெழுதல்கள் பண்றாங்க. பழைய ஏற்பாட்டுல 3 விதமான உயிர்த்தெழுதல் நடந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல 3 விதமான உயிர்த்தெழுதல் இருந்துச்சு. ஏன்னா இனிமே வரக்கூடிய ஆண்டவருடைய அரசாட்சிக்கு முன்னாடி உலகத்துல 3 விதமான உயிர்த்தெழுதல் நடக்கும் போது அது ஒரு பாடமாக தேவன் சித்தமான நம்ம பார்க்கணும். 3 வித உயிர்த்தெழுதல்கள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியம், ஒரு சத்தியம் இருக்குது. ஏதோ போற போக்குல ஏதோ ஆண்டவர் செய்யலைங்க, சரிங்களா? ஒரு குழந்தை வீட்டுல உயிர்த்தெழுகிறார், ஒரு வாலிபனர் பாத்தீங்கன்னு சொன்னா போற வழியில உயிர்த்தெழ வைக்கிறாரு, இன்னொன்னு கல்லறையில வச்சதுக்கு உயிர்த்தெழுறாங்கன்னா 3 விதமான உயிர்த்தெழுதல் இந்த உலகத்துல நடக்க போகுதுங்கிறதுக்கு அடையாளமாக, 3 விதமான சூழ்நிலைகள் நடக்க போகுதுங்கிறதுக்கு அடையாளமா தான் இந்த காரியங்களை ஆண்டவர் செய்தாரே ஒழிய 3 பேர் தான் இறந்தாங்களா? இல்ல. அவங்க அப்பா வளர்ப்பு தகப்பன் யோசேப்பு இறந்து போனார்,
உயிர்த்தெழ வைக்கல இயேசு கிறிஸ்து. அவர் அப்பா பார்த்துட்டு சரியா? மற்றவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் இறந்து போனாங்க, யாரையும் ஒரு ஆண்டவர் உயிர்த்தெழ வைக்கல. அப்ப அவர் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் தேவ சித்தம், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. சரி, இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் அப்படிங்கிறது எப்படி நடக்குது, யார் நடத்துறா? மத்தேயு 24 அதிகாரம் 24 மத்தேயு 24 இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். முன்னதாக இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்றாராம், முன்பே சொல்றேன் அப்படின்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்றாராம். என்ன சொல்றாராம்? ஆகையால் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள். இல்ல 24 25 அதே வனாந்தரத்தில் இல்ல 24வது அதிகாரம் 24வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? விசுவாசிகளா அவிசுவாசிகளா? விசுவாசிகள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். முன்னாடியே சொல்லிட்டேன்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அற்புதங்களையும் அடையாளங்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக ஒரு குரூப் வந்து செய்ய போது அவங்க யாருன்னா கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் என்று கர்த்தருக்கே சொல்லியிருக்காரு. உலகத்தின் முடிவுல அந்த 24வது அதிகாரம் என்னதுங்க? உலகத்தின் முடிவுல நடக்கக்கூடிய காரியங்களை அவர் சொல்லிட்டு வரும்போது கடைசி நாட்கள்ல பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்வாங்க. அவங்க யாருன்னா கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும். அவங்க செய்யறத பார்த்துட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவாங்க. ஐயோ, பெரிய ஊழியக்காரங்க பாருங்க, இந்த அற்புதத்தை செஞ்சாரு, இந்த அடையாளத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு சத்தியத்தில் இருக்கிறவர்களும் வஞ்சிக்கப்பட்டு என்னதுங்க, ஏமாற்றப்பட்டு போவார்கள் என்று முன்னதாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாரு. 2025 நடக்க போற காரியத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவரு சொல்லிட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். முன்பே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. அப்ப அற்புத அடையாளங்களை யார் செய்வாங்களாம்? கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் செய்வாங்க அப்படிங்கிறது. இதே இது மார்க் 13 சொல்றாரு. சரி, இப்ப மார்க் 9வது அதிகாரத்துல பாருங்க. மார்க் 9:38-40 வரை. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறான். யார் நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினால நம்மை பின்பற்றாத ஒருவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே, நம்ம குரூப்ல இல்லாத ஒருத்தன் உங்க பேரால பிசாச துரத்திக்கிட்டு இருக்கான், நாங்க பார்த்தோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அப்ப யார் நாமத்துல செய்யறாங்களா? எல்லாம் இயேசுவின் நாமத்தினால. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய குரூப்ல இல்லாத ஒருத்தன் இயேசுவின் நாமத்தினால பிசாச துரத்துறான். இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா? பொய்யா. உண்மையா இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து சீடர்கள் இயேசு கிறிஸ்துவ கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நம்ம குரூப்ல இல்ல, ஆனா உங்க பேரை சொல்லி பேயை துரத்துறாங்க. பேய் ஓடி இருக்கா இல்லையா? பேய் ஓடி இருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே பேயை துரத்தி இருக்கான், பேய் ஓடி இருக்குது. அவன் இயேசு கிறிஸ்துவோட குரூப்ல இல்ல. சீடர்கள் வந்து சொல்றாங்க, நம்ம குரூப்ல இல்லாதவங்க வந்து இப்படி பண்றாங்க. அப்படி என்றால் அதை விட்டுருங்க, குரூப் விருப்ப விட்டுருங்க, அது வேற விஷயம். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே யாரோ ஒருவன் பேயை துரத்துகிறார் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளணும். யாரோ ஒருவன், ஆண்டவரோடு கூட இல்லாத யாரோ ஒருவன் இயேசுவின் நாமத்தினால பேயை துரத்துறான் அப்படிங்கிற விஷயத்தை, இயேசுவின் நாமத்தினால அவரை பின்பற்றாத ஒருவன் இயேசுவின் நாமத்தினால துரத்துறாரு. இப்ப மத்தேயு 7 வந்துருங்க. மத்தேயு 7:22-23. களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் அந்நாளிலே கடைசி நாளிலே அநேகர் என்னை நோக்கி, பார்த்தீங்களா, இயேசுவே உம்முடைய நாமத்தினாலதான் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாத்தீங்களா, அங்க சொல்றாரு, உங்க நாமத்தினாலதான் நாங்க எல்லாம் பண்ணோம். பாருங்க, இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள்,
இயேசுவின் நாமத்தினாலதான் பிசாசு துரத்துறாங்க, இயேசுவின் நாமத்தினாலதான் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்றாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன பதில் சொல்றாரு? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இயேசுவின் நாமத்தினாலதான் நம்ம செய்யறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுப்பாங்க. இயேசுவின் நாமத்தினாலதான் பேயை துரத்துறேன், இயேசுவின் நாமத்தினாலதான் அற்புதம் செய்யறேன், இயேசுவின் நாமத்தினாலதான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஆனா இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து யாருன்னே அவனுக்கு தெரியாதுப்பாங்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்னைக்கு? அந்நாளிலே. அந்நாளிலே, சரிங்களா? கடைசி நாள்ல. அதுதான் மத்திய 24 வாசம். கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள் என்றால் நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலே, தீர்க்க தரிசனம் உரைத்தாலே, பேய துரத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே செய்தாலும் கூட அவர்கள் இயேசுவுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் பேயை துரத்துறேன், இயேசுவின் நாமத்தினாலே போன் துரத்துறேன், பேய் ஓடுது. உன்னை இயேசுவுக்கு சொந்தமா? இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா சொல்லிட்டு அக்கிரம செய்கை அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிறத நம்ம நிதானிக்கணும். நம்ம அற்புத அடையாளத்தை தூக்கி மேல வச்சுருக்கோம். கிறிஸ்தவத்துல அற்புத அடையாளம் செய்யறாரு, பெரிய ஊழியக்காரர், தேவனுடைய அப்படியே பிரசனத்துல இறங்கி இருக்கிறவருன்னு ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர் இருக்கிறார். அப்படி என்றால் இதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை தேவன் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். சரியா? அற்புத அடையாளம் வரணும், எல்லாரும் செய்யறாங்க. மற்ற மதங்கள்லயும் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? மல்கியாவுல வசனத்தை வச்சுக்கிட்டு காணிக்க போடுங்க, உங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றோமே. இதே திருப்பதியில போய் காணிக்க போடுங்க, 100 ரூபாய் போடுங்க, எவ்வளவு வருது? 1000 ரூபாய் வருது. யாராவது சொல்லுங்க, சொல்லுவாங்களா? சரி, நான் கூட அனுபவமா இருக்கலாம், முன்னாடி கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா? போய் போய் போட்டு பாருங்க. பணக்கார சாமி, இயேசு கிறிஸ்துவ காட்டிலும் பணக்கார சாமி. அப்ப காசு நீங்க உண்டியல காணிக்க போடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றோம். இதே விஷயத்த அங்க சொல்றாங்க, போடுங்க, லார்டு வெங்கடேஸ்வரர் அவங்களை ஆசீர்வதிப்பாரு, நம்ம லார்டு ஜீசஸ் ஆசீர்வதிப்பாரு, லார்டு வெங்கடேஸ்வரர் ஆசீர்வதிக்கிறாங்க. அங்கேயும் நடக்குது. அங்கேயும் கம்மியா போட்டவங்க அதிக வருமானம், ரிட்டர்ன்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. அப்ப என்ன வித்தியாசம்? வானத்திலும் பூமியிலும் அநேக தேவர்கள், அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் ஒரே கர்த்தர் உண்டு அப்படிங்கிறத விசுவாசிக்கிறோம். அப்ப ஒரே கர்த்தர் நம்ம எப்படி உயர்த்தி காமிக்க போறோம், எப்படி வித்தியாசப்படுத்த போறோம்? காசு உங்களுக்கு கொடுத்தாருன்னா காசு அதிகமா கொடுப்பாரு அப்படிங்கிறதா? இல்ல, நாங்களும் பண்றோம். பார்வோனுடைய அரண்மனையில கோல கீழே போடுறாரு மோசே, பாப்பா மாறுது, டேய் ஜுஜுபி மாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு எங்கால கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அவரும் கோல கீழே போடுறாங்க, பாப்பா மாறுது. கரெக்டுங்களா? அப்ப அதை தாண்டி அடுத்த அற்புதங்கள் செய்ய வேண்டி இருக்குது. எங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று நிரூபிப்பதற்கு அடுத்த காரியங்களுக்குள்ள போக வேண்டி இருக்கிறதுங்கிறதா இந்த பாடத்தினுடைய நோக்கம். வெறுமனே அற்புத அடையாளத்தோடு நம்ம அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. அதை தாண்டி அடுத்த கட்டம் அப்படிங்கிறது இருக்குது. வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குங்கிறதா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதே எல்லா இடத்துலயும் நடக்குது. சரிங்களா? தகடு கயிறு கட்டுறது, ஜோசியமாக்குறது, குறி சொல்லுதல், கையை போய் நீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு கரெக்டா சொல்லிடுறாங்க. கரெக்டா? ஓரளவுக்கு கரெக்டா சொல்லிடுறாங்க. இப்ப இது நடக்கும்போது அது நடக்கும் போது நம்ம ஆளுங்க அதை தான் சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் வரங்க, நம்ம கையை இப்படி வைக்கிறோம், அவங்க இப்படி வைக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் வரும், நம்ம பையன் அமெரிக்கா போறான் அப்படின்னு அங்க பாஸ்டர் போன அவசியம் இல்லை. ஜோசியக்காரன் போறவங்க கிளி ஜோசியக்காரன் அவன் ஒரு சீட் எடுத்து போட்டு அடுத்த மாசம் நீ அமெரிக்கா போயிருக்கோம், வாய்ப்பு இருக்குதுப்பா, கையை பார்த்து சொல்லிடுறாங்க. எப்படி சொல்றாங்க? நம்ம எப்படி, நான் எப்படி சொல்றேன், பாஸ்டர் நான் சொல்றேன், அவன் ஏன் சொல்றான் அப்படின்னு போய் கேட்கிறோம், நான் எப்படி சொல்றேன்? சரிங்களா? அங்கேயும் நடக்குதுங்கிறத உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். அப்ப இது பெரிய வரம் கிடையாது, இது பெரிய வரம் அப்படின்னு சொல்றது எங்களுடைய தேவன் தான் எங்களுக்கென்று கொடுத்த வரம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, சரிங்களா, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். சரிங்களா? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
இது சாத்தானும் அற்புதத்தை செய்யறானா இல்லையா? பார்வோன் அரண்மனையில நடந்ததை சொல்றேன். இன்னைக்கு சாத்தான் இந்த உலகத்துல நிறைய அற்புதங்கள் செய்யறான். சிஸ்டர் கேட்கறாங்களா, எப்படி நடந்தது? சாத்தான் பண்றான். சரிங்களா? அற்புத அடையாளம். அதுதான் ஆண்டவர் சொல்றார் மத்திய 24. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக. யார் இந்த விஷயத்தை பண்ணுவான்? இயேசு கிறிஸ்துவ பண்றாரு, தேவன் பண்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற வேலையை யார் செய்வான்? அவ்வளவுதாங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவன் சாத்தான். ஏன்னா நான் விழுந்து போவதற்காக அவளோடு காத்திருக்கக்கூடிய ஒரு உயிர். 24 மணி நேரமும் கடின உழைப்போட உழைச்சிட்டு இருக்க ஒரே மனுஷன், ஒரே ஆவி. நம்மளால தூங்குறோம். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஆள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க முயற்சி செய்வாரே ஒழிய ஆண்டவர் அதை செய்யவே மாட்டார். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதான் 2 கொரிந்தியர் 11 பார்க்கிறோம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒளியின் தூதனை போல வேஷத்தை தரித்துக் கொள்கிறது சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க. சரிங்களா? சோ இப்ப இதெல்லாம் விஷயங்கள் எப்படி இருக்குது? கடைசியில வெளிப்படுத்தின விசேஷம் 16-14. வெளி 16-14. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். சிஸ்டர் கேட்ட கேள்வி பதில் இருந்துச்சு. அற்புதங்களை யார் செய்யறா அப்படின்னா பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கும். ஓகே, அப்ப அவைகள் அற்புதங்களை செய்கிற. இங்க பாருங்க, பவுல் கேட்கிறாரு, தேவன் அற்புதத்தை செய்யல. நான் கேட்கிறேன் ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா யார் மூலம் அற்புதம் நடக்குது அப்படிங்கறத யோசிச்சு. தேவன் செய்ய முடியாதுன்றார். என் கிருபை உனக்கு போதும்பா அப்படின்ட்டார். கரெக்டா? அப்ப தேவன் அற்புதத்தை செய்ய விரும்பல. ஏன்? நீ பாடுகளை அனுபவித்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியுங்கிறதா ரூல். அந்த ரூல் அவர் உடைக்க மாட்டார். சிலுவையை தூக்க வேண்டும் என்பதுதான் ரூல். சுயத்தை வெறுக்க வேண்டும் என்பதுதான் ரூல், விதிமுறை. நான் அற்புதத்தை எதிர்பார்த்தேன்னா என்னால சுயத்தை நான் ஜெயிக்கல அப்படின்னு அர்த்தம். சிலுவையை தூக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு அற்புதத்தை கொடுத்தாருன்னா சிலுவை கீழே விழுந்துரும். சிலுவையை நான் தூக்க முடியாது. அப்ப சிலுவையை தூக்கலைன்னா இயேசு கிறிஸ்து சீஷனா இருக்க தகுதி இல்லை, முடியாது. அப்ப ஆண்டவருடைய சீடனா இருக்கணும்னா சிலுவையை தூக்கணும். அதுதான் யோபுல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம். ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? சோ அந்த ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அற்புதங்களை செய்தாலே அது ஆண்டவர் தான் என்று நினைக்க வேணாம். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகளும் கூட இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக ஏமாற்றுகிற வேலை நடக்கும் என்பதை முன்னதாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார். சரிங்களா? சோ அதனால ஆண்டவரை மட்டுமே இருந்து பற்றி பிடித்துக் கொள்வோம். அந்த 3 வாலிபர்கள் சொன்ன மாதிரி காப்பாத்தலைனாலும் அவர் தான் என் கர்த்தர். அவ்வளவுதான். சரி, கடைசி அடுத்த வரத்துக்கு வரலாம். தீர்க்க தரிசன வரம். தீர்க்க தரிசன வரம், கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி. என்னது தீர்க்க தரிசன வரம் அப்படிங்கிறது? எதிர்காலத்தில் நடக்க போவதை சொல்வது, முன்குறித்து சொல்வது தான் தீர்க்க தரிசன வரம். நாளைக்கு நடக்க போறத முன்னாடியே சொல்வது இல்லையா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. சபையில் என்ன நடக்க போகுது, வேலை ஸ்தலத்துல திருமண காரியங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுதான் தீர்க்க தரிசன வரமாக என்று சொல்லப்படுகிறது. பெயர் சொல்லி அழைக்கிறது கூட ஒரு தீர்க்க தரிசன வரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். சரி, இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல எது தீர்க்க தரிசன வரமாக இருக்குது? பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசிகள்லாம் என்ன பண்ணாங்க, என்ன ஒழுங்கு, அது எப்படி தீர்க்க தரிசனம் அறிவிப்பாங்க? தேவன் சில விஷயங்களை சொல்றாரு, முதல்ல சொல்லுவாரு, அதை போய் கேட்கிறாங்க, அதுக்கப்புறம் போய் ஜனங்கள்கிட்ட சொல்றோம். தேவன் சொல்றாரு, எப்படியும் சொல்றாரு, தூதரை அனுப்பியோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு, வாங்குறாங்க, போய் ஜனங்கள்கிட்ட போய் சொல்றாங்க. இதுதான் முறையாக இருக்குது இல்லையா தீர்க்க தரிசனம் வரத்தினுடைய காரியங்கள். அப்ப தேவ திட்டங்களை, தேவனுடைய திட்டங்களையும் காரியங்களையும் ஜனங்களுக்கு அறிவிப்பவர்களாக இருந்தவர்கள் தான் பழைய ஏற்பாட்டு
தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஒரு மனிதன் பிறக்க போகிறான், இறக்க போகிறான், நீ சாக போகிற இல்லையா, எசேக்கியா ராஜாட்ட சொல்றாங்க இல்லையா, சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உயிரோடு 15 வருஷம் கூட்டி கொடுக்க போறது, அதையும் சொல்றாங்க. இல்ல நான் கூட்டி கொடுக்க போறேன், கவலைப்படாத சொல்லிடு, அதை போய் சொல்றேன். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை போய் நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த ஆட்டுக்குட்டியை திருடினவன், நீதான் அந்த பாவம் பண்ணவன் அப்படின்னு சொல்ற. அதற்கு பரிகாரம் என்ன தேவன் சொல்றாரு, அதையும் சொல்றாங்க. அப்ப ஒரு தனி மனிதனுக்கு எதிராக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம், ஒரு நாட்டுக்கு எதிராக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம், ஒரு இனத்துக்கு ஜனங்களுக்கு எதிராக சொல்லப்படுகிறது, இப்படி பல வகையான தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அப்ப தேவனிடத்திலிருந்து வாங்கி அந்த அந்த தீர்க்க தரிசனத்தை ஜனங்களுக்கு இவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிறது. அது தண்டனையோ, மன்னிப்போ, பிறப்போ, இறப்போ, வாழ்வோ, சாவோ, அதெல்லாம் அவங்க சொல்றாங்க. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த தீர்க்க தரிசனம். ஒட்டு மொத்தமா சுருக்கமா சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு தீர்க்க தரிசனம் என்ன? 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் சபையிலே ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சபைக்கு தீர்க்க தரிசனம், உலகத்துக்கு தீர்க்க தரிசனம் இல்ல. புதிய ஏற்பாட்டுல சபைக்கு தான் தீர்க்க தரிசனம், சபையில் தான் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 1:12-28 சபையில. சரி, இதை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? 14வது அதிகாரம் 1 கொரிந்தியர்ல 22 இருந்து சில வசனம். இப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்நிய பாஷை யாருக்கு அடையாளமா? அவிசுவாசிகளுக்கு அடையாளம். கரெக்டா? விசுவாசிகளுக்கு அடையாளமா இல்லாமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளம். தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தீர்க்க தரிசனம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? சபைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தீர்க்கதரிசி யாருக்கு கொடுக்கப்பட்டார்? பழைய ஏற்பாட்டு காலத்துல உலகத்துக்கு தீர்க்கதரிசி. ஆனா புதிய ஏற்பாட்டுல சபைக்கு தான் தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டார். சபையில் தான் தீர்க்க தரிசனம். அதனாலதான் இங்க பவுல் 14வது அதிகாரத்தில் சொல்றாரு, தீர்க்க தரிசன வரம் அவிசுவாசிகளுக்கு, உலகத்துக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு, பிரயோஜனமா இருக்குங்கிற. கரெக்டா? நான் சொன்னது சபைக்கு தீர்க்க தரிசிங்கிறது தீர்க்க தரிசனம். அததான் இங்கேயும் சொல்றாரு, விசுவாசிகளுக்கு தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? 24 எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். இதுக்கு மாற ஆப்போசிட்ல போன வாரம் பார்த்தோம். அந்நிய பாஷையில பேசும்போது அவிசுவாசி கல்லாதவன் உள்ளே பிரவேசித்தால் என்ன சொல்லுவாங்க அவங்க? என்ன வார்த்தைங்க? என்ன சத்தத்தை காணா? வைத்தியம் என்று சொல்வான் அல்லவா அப்படின்னு வாசித்தோம் அந்நிய பாஷைக்கு. ஆனால் இங்க தீர்க்க தரிசனத்துக்கு ஒருவன் தீர்க்க தரிசனம் வரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் போது கல்லாதவனோ அறியாதவனோ அவிசுவாசியோ வந்தால் அவனுக்கு உணர்த்துவிக்கப்படும். அப்ப அந்நிய பாஷை வரத்தை காட்டிலும் தீர்க்க தரிசனம் வரும் பெரியது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்றோம். கரெக்டா? சரியா? இந்த வசனம் பார்க்கும்போது எல்லோராலும் நிதானிக்கப்பட்டு இருப்பான். 25 அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியாகும், அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யா இவர்களுக்குள்ள இருக்கிறான் என்று அறிக்கை இடுகிறான். தீர்க்க தரிசனம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப சபைக்குள்ளாக தான் தீர்க்க தரிசி, சபைக்கு தான் தீர்க்க தரிசனம். சரிங்களா? இது புரியுதா? உலகத்துக்கு கிடையாது. சரி, இப்ப சபையில தீர்க்க தரிசனம் எதற்கு அப்படின்னா பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 19:10 வெளி 19:10 அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தே அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். சரி, தேவனை தொழுது கொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இதான் ரொம்ப முக்கியமானது. இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொது மொழிபெயர்ப்புல இப்படி பாருங்க, ஏனெனில் இயேசுவின் சாட்சியே இறைவாக்கின் ஆவியாக இருக்கிறது. இப்ப தீர்க்க தரிசனத்தின் ஆவிங்கிறது என்னது? முதல் வசனத்தை வச்சு பாருங்க,
இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. நான் இப்படி கேட்கிறேன், மாத்தி கேட்கிறேன். தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது என்ன? இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கு. இப்ப தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது என்ன? இயேசுவை பற்றின சாட்சி. கரெக்டா? இயேசுவை பற்றின சாட்சி. இப்ப இது எங்க நடக்குது? சபைக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள. அப்ப இயேசுவை பற்றின சாட்சி உடையதாக இருப்பதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கொண்டவர்களுக்கு அடையாளம். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போறேன். முதல்ல தீர்க்க தரிசனம் சபைக்கு மட்டும்தான், விசுவாசிகளுக்கு மட்டும்தான். இப்ப தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னா, இயேசுவை பற்றின சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. இப்ப நான் இப்படி புரிந்து கொள்வதற்காக இப்படி கேட்கிறேன். தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது என்ன? இயேசுவை பற்றின சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இதுதான் பொதுமொழிகளுக்குள்ள இப்படி போட்டிருக்காங்க. இது தெளிவா இயேசுவின் சாட்சியே தீர்க்க தரிசனம், அதாவது இறைவாக்கின் ஆவியாக இருக்கிறது என்றார். அப்படி என்றால் நான் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருக்கிறேன் என்றால் இயேசுவை பற்றின சாட்சியை தான் என்னுடைய வாயிலிருந்து வரணும். சபைக்குள்ள, கரெக்டா? சபைக்குள்ள இயேசுவை பற்றின சாட்சி, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி சொல்லணுமே ஒழிய நீ அமெரிக்கா போற, துபாய் போற, மகளுக்கு கல்யாணம் நடக்க போதுங்கிறது அல்ல. இந்த வசனத்தின் அடிப்படையில தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது என்ன? இயேசுவை பற்றின சாட்சி. நான் மைக்க பிடிச்சிட்டு தீர்க்க தரிசன வரத்தை நான் பயன்படுத்துறேன். இயேசுவை பற்றின சாட்சியை தான் நான் சொல்லணும். லூக்கா 24:27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய எல்லா வேத வாக்கியங்களும் தம்மை குறித்து சொல்லி இருக்கிறவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இப்ப இயேசுவை பற்றின சாட்சி நான் சொல்றேன்னா நான் என்ன பேசணுமா? நான் எல்லாம் பேசணும். கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை எடுத்து சாரி. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின, மோசே எழுதின தீர்க்க புஸ்தகம் எதுங்க? முதல் புஸ்தகம் என்னது? ஆதியாகமத்திலிருந்து மோசே எழுதின புஸ்தகத்திலிருந்து தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்காரா? எழுதியிருக்காரா இல்லையா? பாடம் பார்த்தோமா ஒன்டே கன்வென்ஷன்ல? இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை காட்டிலும் நீர் பெரியவரோ, ஆபிரகாம் என்னுடைய நாளை பார்க்க ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார்னா, அப்ப ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருந்தேன்கிறார். அப்ப ஆபிரகாம் 12வது அதிகாரம் 11வது அதிகாரம் கடைசியில வர்றாரு. தேராவுடைய மகன் ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியால வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு. அப்ப 11வது அதிகாரத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இருந்தான்னு பாக்கிறோம். இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருந்தேன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா நம்ம 10வது அதிகாரத்துக்கு முன்னாடி இப்ப பார்க்கணும். ஆபிரகாம் வர்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எங்க இருந்தான்னு பாக்குறோம். கரெக்டா? அப்படிதான் பார்த்தோம் அன்னைக்கு பாடத்தை. அப்ப இங்க அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை பற்றின சாட்சி என்ன தெரியுமா நீங்க சொல்லணும்? தீர்க்க தரிசனம் வரும். மோசே எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதுங்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்ன வசனங்கள் இருக்குதா? நிகழ்ச்சிகள் இருக்குதா? என்ன பேர்ல பார்த்தோம்? தூதனானவர் அப்படிங்கிற பேரை பார்த்தோமா? அதிசயம். உங்களுடைய நாமம் என்ன? அதிசயம். யாரை குறித்து அங்க பழைய ஏற்பாட்டில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். பிதா பேசல. பிதாவின் சத்தத்தை ஒருவனும் ஒரு காலம் கேட்கவில்லை, அவர் ரூபத்தை யாரும் கண்டதில்லைன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நான் சொல்லல, வேற யாரும் போதகர் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அப்ப பேசுனது யாரு? இயேசு கிறிஸ்து தான் தூதனாக வந்து அங்க பேசுறாரு. சரிங்களா? அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தன்னுடைய குமாரனுக்கு வெளிப்படுத்தினதும், குமாரன் தன்னுடைய தூதனுக்கு வெளிப்படுத்தினதும், அந்த தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான வெளிப்படுத்தின விசேஷம். இதுதான் ஆர்டர். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இதுதான் ஆர்டர். பிதா தன்னுடைய குமாரனுக்கு சொல்லிடுவாரு, குமாரன் தன்னுடைய தூதனுக்கு சொல்றாரு. ஏன்னா குமாரன் இப்ப தேவனுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அவருக்கு சும்மா பழைய ஏற்பாட்டுல வந்த மாதிரி இறங்கி வர முடியாது. இப்ப தன்னுடைய தூதனுக்கு சொல்லி, அந்த தூதன் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சொல்லி, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி கொடுத்ததை நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம். இது போலதான் அங்க நடந்தது பழைய ஏற்பாடு. அப்ப
தன்னை குறித்த சாட்சி என்னன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டுல மோசே முதலான தீர்க்கதரிசிகள் எழுதின புஸ்தகம் எல்லாம் தீர்க்க தரிசனம், என்னை குறித்த சாட்சி. அப்படி என்றால் தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது இயேசுவை பற்றின சாட்சி என்றால், இயேசுவை பற்றி நான் எப்படி சாட்சி கொடுக்க முடியும்? இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடியதை நான் பேசுறேன்னா அதுதான் தீர்க்க தரிசன ஆவி. ரைட்டுங்களா? இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டுல பேசுறோம், புதிய ஏற்பாட்டுல பேசுறோம். இயேசு கிறிஸ்து வந்தாரு, தூதனானவராக வந்தாரு, முச்சடி நடுவுல தூதனானவராக மோசேட்ட பேசினாரு, மனோவாட்டம் அப்படின்னா அதிசயம் சொல்லி சொன்னாரு, இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி நடத்தினாரு, கண்மலை இயேசு கிறிஸ்துவேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, கண்மலையாக வந்தவரு, ஜனங்களுக்கு முன்னாடி போனவரு, மேகஸ்தம்பத்துக்கு முன்னாடி அவர் தான் போனாரு, மோசே வழி நடத்தல, கர்த்தர் தான் வழி நடத்தினாரு என்பதெல்லாம் நாங்க சொன்னேன்னா அந்த நேரத்துல நான் யாரு? தீர்க்கதரிசி. நீங்க அந்த சப்ஜெக்ட போய் நீங்க வெளியில சொல்றீங்க அப்படின்னா நீங்க யாரு? தீர்க்கதரிசி. அவ்வளவுதான். இயேசுவை பற்றின சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று வெளிப்படுத்தின விஷயத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்படும். பொதுமொழி இது கூட நமக்கு புரியாது, பொதுமொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா கொடுக்கும். அதனால இந்த பைபிளை நீங்க வாங்கிக்கங்க. இந்த பைபிளை நீங்க வாங்கிட்டு தமிழ்ல இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய இருக்கு. தீர்க்க தரிசனம், இறைவாக்கினர், இறைவாக்கினர் தான் சரியான ஒரு இறைவன் கொடுத்த வாக்கை தன்னுடைய ஆவியிலே பேசுதல், சொல்லுதல். அப்ப தீர்க்க தரிசனத்தின் ஆவி, இறைவாக்கினரின் ஆவி என்னன்னா இயேசுவை குறித்த சாட்சி சொல்லணும், இயேசு யார் என்கிற சாட்சியை சொல்லணும். இதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 இருந்து 29. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்த விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய். தீர்க்க தரிசன வசனம் நமக்கு நிறைய இருக்குது. அதை நீங்க கவனமா நீங்க கவனிச்சுக்கங்க. வசனத்தை கவனித்திருப்பது உங்களுக்கு நலமா இருக்கும். நல்லா கவனிங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுடையதாக இருக்காது. அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல மலை அப்படின்னா மலை இல்ல, ஸ்திரீனா ஸ்திரீ இல்ல, 10 கொம்புனா 10 கொம்பு இல்ல, ஒரு கடல்ல இருந்து ஒரு மிருகம் வந்துச்சுன்னா மிருகம் இல்ல. கரெக்டுங்களா? சுய தோற்றமான பொருளை உடையதாக இருக்காது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், முந்தி அறிய வேணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பைபிள் படிக்கணுங்கிற. நம்ம பைபிள் படிச்சுட்டு இப்போ தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கோம். பிரைஸ்லா, பரவாயில்ல, தேவன் இப்போ அந்த கிருபையை கொடுத்தாரு. சவுண்டே காணாம முந்தி தெரிய வேண்டியது அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டு வாட் இஸ் தீர்க்க தரிசனம்ங்கிறது தெரிஞ்சுட்டு அப்புறம் தீர்க்க தரிசனம் நீங்க படிங்கிற. நம்ம தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் படிச்சு முடிச்சு அதை ஒரு குழப்பி அதை பிரசனம் எல்லாம் ஊரெல்லாம் சொல்லிட்டு இப்பதான் நம்ம தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படிங்கறத படிக்கணும். இப்ப நம்ம தீர்க்க தரிசனத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். சரிங்களா? தீர்க்க தரிசனம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி. இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி சாட்சி கொடுக்கணும்? பைபிள்ல இருக்குதுங்க. அன்னைக்கு ஒன் டே கன்வென்ஷன்ல நான் சாட்சி கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து மோசேட்ட பேசினாரு, ஆபிரகாம்கிட்ட பேசினாரு. அன்னைக்கு நான் தீர்க்கதரிசியா இருக்கேன். நீங்க இந்த சப்ஜெக்ட போய் வெளியில எடுக்கிறீங்க, நீங்க தீர்க்கதரிசி ஆவீங்க. ஏன்னா இயேசுவை பற்றின சாட்சியை சொல்றவங்க தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறாங்க. சபைக்குள்ளதான் இதை சொல்லணும். நான் நீங்க சொல்ற கடைசியில சொன்னேன், வெளியில போய் தயவு செய்து அம்மா தாயே போய் சொல்லிடாதீங்க, குழப்பி விடுவாங்க. ஏன்னா முதல்ல இருந்து அவங்க படிக்கல. திடீர்னு இடையில போய் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதனால வெளியில போய் இப்படி சொல்லிடாதீங்க. மரியாள் நல்ல பங்கை தெரிந்தது மாதிரி இல்ல. அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தாலோ அது வரை நம்ம மறைத்து வைத்திருக்கோம். காலம் வரும்பொழுது அப்ப நம்ம சத்தமாக உறக்க சத்தத்தோடு நம்ம எழுதி நம்ம அதை பேசணும். சரியா? தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அப்ப தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்பதை நீங்கள் முந்தி அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் அது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுகிறார்.
சரிங்களா? தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுகிறது அப்படிங்கிறது. அப்ப இதுதான் சரியா. நம்ம தீர்க்க தரிசனம்னோட வேலை கிடைக்கும், திருமண காரியம் அது நடக்கும், ஃபர்ஸ்ட் நடக்கும், ஜோம் நீங்க நான் விசா அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், அமெரிக்காவுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லுங்க. கிடைச்சாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிடைக்கனாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை நம்ம வளர்த்துக்கணும். சரிங்களா? இதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது பார்ப்போம். ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கடவன். தீர்க்க தரிசன வரத்தை நீங்க பெற்றிருக்கீங்க அப்படின்னா விசுவாசத்துக்கு ஏற்றதாக நீங்க சொல்லணும். விசுவாசம் அப்படிங்கிறது என்னது? வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அப்படியே நம்ம எடுத்து வைக்கிறதா விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்துக்கு ஏற்பதாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும் அப்படிங்கறது பார்க்கணும். சரிங்களா? சோ இதான் தீர்க்க தரிசன வரம். சரி, இப்ப இந்த தீர்க்க தரிசன வரத்தை தவறாக பயன்படுத்தினார்கள், அதை நம்ம பார்த்தோம்னா நமக்கு சரியா புரிஞ்சுக்கும். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குட்டி போட பார்த்தான். 23. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோத்திற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்தான். தானும் தன் வஸ்திரங்களை சுருட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் சாமுவேலுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் சொல்றார். அதனால ஆகையினால் சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தார்கள். 9வது வசனத்துல சவுல் மேல எந்த ஆவி வந்து இருந்துச்சா? கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. இந்த பொல்லாத ஆவியை பெற்றுக்கொண்ட சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போறார். அப்படி என்றால் தீர்க்க தரிசனம் சொல்றது பொல்லாத ஆவியினாலும் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படிங்கறத சவுல் ராஜா ஒரு உதாரணம். அடுத்து எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 23வது அதிகாரம். எரேமியா 23. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல 16, 17. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். நீங்க தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அவங்க வார்த்தையை கேளாதீங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆவியை, இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை பத்தி சொல்லும் போது நமக்கு வீண் பெருமை வருமா? அன்னைக்கு யாருக்காவது வீண் பெருமை வந்துச்சா? ஒன் டே மீட்டிங்ல நம்ம பேசும்போது வீண் பெருமை எப்ப வீண் பெருமை வரும்? உனக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்கு உனக்கு விசா வீடு தேடி வந்து கொடுப்பாங்க பாரு, கர்த்தர் செய்வார் பாரு, நான் தீர்க்க சொல்லும் போது வீண் பெருமை வரும். கரெக்டா? அப்ப வீண் பெருமை கொள்ளும்படி உங்களை தீர்க்கதரிசிகள் நடத்துறாங்க. அவங்கள வார்த்தையை கேட்காதீங்க. கர்த்தருடைய வாக்கை அல்ல, கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று தாங்கள் யூகித்த தரிசனத்தையே தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் யூகித்த காரியங்களை சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால அவர்கள் குரலை கேட்காதீங்க அப்படிங்கிறது. அவர்கள் என்னை அசட்டை செய்தார்கள். 17வது வசனத்துல இருக்கு. 21 வசனம். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பவில்லை, அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். தீர்க்கதரிசன வரம், தீர்க்கதரிசன கூட்டம்னு ஓடுறாங்க. அவர்களோடு நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இயேசுவை பற்றின சாட்சி இல்லாம நீங்க தீர்க்க தரிசனம் பெருமை கொள்ளும்படி சொல்றவங்க எல்லாம் நான் அனுப்பல அப்படின்ட்டாரு. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. 21 வாசிட்டுமா? அடுத்து 30ல இருந்து. ஆகையால் இது ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். 31லையும் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. 32
இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி, பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமா, சொப்பனத்துல ஆண்டவர் எனக்கு சொன்னாருங்க அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று என் ஜனத்தைனா என் விசுவாசிகளை, என் மந்தைகளை மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி. ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றார், நான் விரோதி அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? இந்த மாதிரி பெருமை கொள்ளும்படியான தீர்க்க தரிசனத்தை சொல்றவங்கள நான் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து 37-40 வரைக்கும் நீங்க இன்னும் நோட் பண்ணிக்கோங்க. 37-40 வரைக்கும் கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், என்ன சொன்னார் என்று தீர்க்க தரிசியை கேட்பாயாக, கர்த்தரால் சுமார் பாரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறந்து உங்களையும் பிதாக்கள் நிறைய விஷயத்தாங்க சொல்றார். சரிங்களா? அப்ப நான் அவர்களை அனுப்பவில்லை. உங்களுக்கு பெருமை கொள்ளும்படியான தீர்க்க தரிசனத்தை, இயேசுவை பற்றின சாட்சி இல்லாம நீங்க தீர்க்க தரிசனம் இல்லவே இல்லை. வேதத்திலிருந்து எடுத்து சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி, கடைசி காலம், சரிங்களா, இன்னும் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, இதுதான் தீர்க்க தரிசனம். எதிர்காலத்தை குறித்து வேதத்திலிருந்து எடுத்து சொன்னோம். நான் பார்த்து கர்த்தர் எனக்கு நேற்று நைட்டு கனவுல சொன்னாரா, பட்டப்பையில போய் இதை சொல்லு அப்படின்னு தான் சொல்லல. 2000 வருஷம் முன்னாடி எழுதி வச்சுட்டாரு. எது கடைசி காலம்ங்கிறத எழுதி வச்சுட்டாரு. இப்ப அதை எடுத்து நான் சொல்றேன். இதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. சரிங்களா? தீர்க்க தரிசனத்தின் ஆவிங்கிறது இங்க இருக்குது. கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு எடுத்து சொல்லுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம் 4-6. அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்துக் கொள்ளாமல், தரிசனம் தீர்க்க தரிசனம் சொன்னவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படிக்கு அது போகும் அப்படிங்கிறார். அதை நீங்க 6 வரைக்கும் நீங்க வாசிங்க. அடுத்து 1 யோவான் 4வது அதிகாரம், 1 யோவான் 4வது அதிகாரம் 1 வசனம். இப்படியாக எந்த மனுஷனானவர்களே, பிரியமானவர்களே, 1 யோவான் 4, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தனர். நிறைய அந்த உலகத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்னிங்க நம்முடைய வேத புத்தகம் கொடுக்குது. கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி வருவார்கள்ங்கிறதான் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவாங்க. சரியா? அவங்க சொன்னது 99% நடந்துருச்சு. ஊழியக்காரர் 2 பாருங்க, நான் தீர்க்க தரிசனம் வரப்பட்டவன் சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில் நடக்க போற காரியங்களை குறித்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னது 99% நடந்துருச்சு. நான் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியா? சத்தமா சொல்லுங்க. இல்ல, 99.9% நடந்துருச்சு. நான் கர்த்தரால் அனுப்பிவிடப்பட்ட தீர்க்கதரிசியா? இல்ல. கர்த்தர் சொன்னார்னா 100% நடக்கும். நான் அதை நம்புறேன். ஒண்ணு கூட பிசுறாக. நம்ம பார்த்தோம் மரித்தோருக்கு ஆத்மா சப்ஜெக்ட்ல சவுலுடைய ஆவி, குறி சொல்லுகிற ஆவி வந்து சொன்னதுல 2-3 விஷயம் நடந்துச்சு. ஆனா நீயும் உன்னுடைய குமாரன் நாளைக்கு என்னோடு இருப்பீங்கன்னு அந்த ஆவி சொல்லுச்சு. இல்ல, குமாரன் வந்து அரசாடுகிறான், யோனதான் அரசாடு இல்லையா? அப்ப சொன்னது நடக்கல. அப்ப சொன்னது நடக்கலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய சொல்றாரு, நான் அவர்களை அனுப்பவில்லை, நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற. அப்ப கர்த்தர் நான் சொன்னேன்னா 100% நடக்கும். 99.9% நடந்துருச்சு. கர்த்தர் சொன்னாரு அப்படிங்கிறது இல்ல, 100% நடந்தாதான் கர்த்தர் சொல்றாரு. நம்ம கர்த்தரை வந்து டீகிரேட் பண்ணக்கூடாது, மதிப்பை குறைக்க கூடாது. 99.9% நடந்துருச்சுங்க, ஒரு விஷயம் தவறிடுச்சுங்க இல்ல, ஒரு சின்ன விஷயம் தவறினாலும் அதை இங்க ஆண்டவர் சொன்னதாக இல்லை. நம்ம தப்பா ஆண்டவர் கணக்கு போட்டு 50% நடந்துருச்சுல, 20% நடந்துருச்சுல, ஊழியக்காரர் சொன்னது 80% நடந்துருச்சுல, ஆண்டவர் சொன்னார்னா 100% நடக்கும். கரெக்டா? அப்படி நினைக்கிறோம்னா நம்ம 99.9%
நடந்துருச்சுன்னு சொன்னாலும் நம்ம அது கர்த்தர் அவர் அனுப்பல அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது. சரி, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 16, 13. அப்போது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவி புறப்பட்டு வந்தது. அந்த 14 அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். சரியா? அந்த கள்ள தீர்க்கதரிசி வாயிலிருந்து அற்புதத்தை செய்யக்கூடிய பிசாசுகளின் ஆவிகள் சொல்லக்கூடிய காரியங்கள் வந்தது. அதான் பொல்லாத ஆவி சவுல், அங்க பொல்லாத ஆவி ஏவப்பட்ட சவுல் தீர்க்கதரிசனம் சொல்றார். சரியா? அதை நம்ம பார்க்கணும். அடுத்து 19, 20. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய 19, 20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களினால் அதில் முத்திரையை கடித்தவர்களாயும் அதன் சொருக்கத்தை வணங்கினவர்களாயும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். ஒரு காலம் வரும் அன்பானவர்களே, அப்ப மோசம் போக்குற கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் பிடிக்கப்படுவார்கள். சரியா? பிரிக்கப்படுறது மட்டும் இல்ல, கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். சரியா? அப்ப தீர்க்க தரிசன வரம் பெற்றவன் என்று நான் சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தீர்க்க தரிசன வரம் இந்த ஆவியை குறித்ததாக தான் இருக்கணும். பைபிள்ல இருந்து சொல்றதுதான் தீர்க்க தரிசன வரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். காருண்யா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறார். பெரிய ஊழியக்காரர், ஐயா மதிப்பும் மரியாதைக்கும் அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சாரு ஞாபகம் இருக்கா? யாருக்காவது பேட்டியில பெரியவங்க யாருக்காவது எதற்காக இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க சொன்னார்? கடவுள் கர்த்தர் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் தான் இதை ஆரம்பிக்க சொன்னாரு, இந்த காருண்ய பல்கலைக்கழகத்தை அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக சில பேர் உதவி செஞ்சாங்க. எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் லேண்டை காசு கொடுத்து வாங்கினாரு. வாங்கி இந்த பல்கலைக்கழகத்தை எதற்காக ஆரம்பிக்க சொன்னாருன்னு கர்த்தர் சொன்னாரு அப்படின்னா, ஏழை மக்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொன்னாரு. அதனால நான் இந்த காருண்யா பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிச்சாங்க. எதுக்காக ஆரம்பிச்சானா? ஏழை மக்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்க. இன்னைக்கு இலவசமாக கல்வி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத நீங்க யோசிங்க, கேட்டுக்கலாம். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்காவது ஏழை மக்களுக்கு இலவசமாக கல்வி கொடுத்தாங்களா அப்படிங்கறத யோசிப்பாரு. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இது நம்ம மறந்துடுவோம். RSS காரங்க, பிஜேபி காரங்க எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்க பேசினாரு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அடுத்து பிளஸிங் டிவி ஆரம்பித்த ஒரு நல்ல பரிசுத்தவான், பிளஸிங் ஆசீர்வாதம் டிவி, ஆலன் பால் சகோதரர், பெரிய ஊழியம். சார், நான் ஊழியர்களை குறை சொல்லல, நல்லா கவனிக்க. ஊழியக்காரர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. டிஜிஎஸ் ஐயாவுடைய அவருடைய பயணங்கள், அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா செய்து விட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அதெல்லாம் குறைச்சு மதிப்பிடவே முடியாது. சரிங்களா? அதெல்லாம் சொல்லவர். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கு அவர்கள் செய்த சில காரியங்களை மட்டும் நம்ம அந்த கருப்பு புள்ளி, வெள்ளை சட்டையில் இருக்கக்கூடிய கருப்பு புள்ளியை மட்டும் நான் சுரண்டி எடுக்கிறேன். சட்டையை நான் குறை சொல்லவே இல்லை. சரிங்களா? கருப்பு புள்ளியை நான் சுரண்டி எடுத்தேன். ஆலன் பால் அவர்கள் இன்னைக்கு யூடியூப்ல கூட இருக்குது, நீங்க வீட்டுல போய் பாருங்க. நம்ம ACH பிரசவத்தில் தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. டிஜிஎஸ் ஐயாவை வச்சு பிளஸிங் டிவி, ஆசீர்வாத டிவி ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பீச்ல அவர் ஆரம்பிக்கும் போது அவர் பேச்சுல எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இலவசமாக இந்த நிகழ்ச்சி, இந்த டிவி தொலைக்காட்சி சேனலை பயன்படுத்தி ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க அறிவிக்கலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இது நீங்க யூடியூப்ல இருக்குது, நீங்க தேடி பாருங்க. ஆசீர்வாத டிவியினுடைய துவக்க விழா அப்படின்னு போட்டுப்பாங்க. பால்தனகரன், டிஜிஎஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவருடைய பேச்சுல அவர் சொல்றாரு, இலவசமாக இது வழங்கப்படும், ஒரு காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இன்னைக்கு காசு வாங்காம அந்த டிவியில ஏதாவது ப்ரோக்ராம் போடுறாரான்னு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா விசாரிச்சு பாருங்க. நான் சொல்லல, நீங்க விசாரிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்லி, ஒரு பைசா நீ ஜனங்கள்ட்ட வாங்கக்கூடாது, உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன்னு சொன்னாரு. அதனால இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன் என்று. இந்த ஆசீர்வாத டிவி பெரிய ஊழியம், ஆசீர்வாத டிவி ஊழியங்கிறது பெரிய ஊழியம், நான் அதை மறுக்கல.
ஆனால் ஆண்டவருடைய பேரை ஏன் பயன்படுத்துறீங்க? ஆண்டவர் சொன்னாரு ஒரு காசு வாங்கக்கூடாது, நான் தேவைகளை சந்திப்பேன்னு சொன்னவர் தான். 5 அப்போ 2 மீன், இது பண்ணு அது பண்ணு, வந்து சந்தா அனுப்பு, இதுல ஜிபேல போடு, போன்பேல போடுங்கிறதெல்லாம் ஏன்? அப்ப கர்த்தர் சொன்னது என்ன ஆச்சு? கர்த்தர் சொன்னாருன்னா 99.9% கூட இல்லைங்க, 100% நிறைவேற்றுகிற கர்த்தர் என்னுடைய கர்த்தர். அவர் அவ்வளவு வலிமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவர் மகா பெரியவர். அவர் சொன்னார்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க, வெரி குட், நல்ல விஷயம். ஆனால் இன்று வரை ஒரு பைசா வாங்காமல நீங்க ஊழியத்தை செஞ்சிருக்கணும். அப்ப தீர்க்க தரிசனம் சொன்னது என்ன தவறு என்கிற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அநேக தீர்க்க தரிசன உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். கள்ள தீர்க்க தரிசனங்கள், பிள்ளை பெறுகிற காரியங்கள், உனக்கு இந்த பிள்ளை பிறக்க போது, இந்த பிள்ளை பிறக்க போது, நிறைய காரியங்கள் தீர்க்க தரிசனமாக ஊழியக்காரர்கள் சொன்னது என்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்ட காரியங்கள் நிறைய வரலாறு இருக்கு. சரிங்களா? நான் போன வாரம் எங்க சகோதரிகளிடம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த அந்நிய பாஷை வராம இது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்தது. என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் அதை போன வாரம் வெளியில போய் டீ சாப்பிட சொல்லிட்டு இருந்தேன். அதை மட்டும் சொல்றேன். நான் ஒரு இதுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தில் இருக்க முன்னாடி ஒரு பெண்டிகாஸ்ட் சபையில இருந்தேன். அப்ப ஊழியக்காரர் எங்க பாஸ்டர் ஊழியக்காரெல்லாம் சேர்ந்து கடைசியில் ஜோப் பண்ணிட்டோம். ஒரு பேய் பிடிச்சிருக்கேன்னு ஒரு வாலிப தம்பியை கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு தோத்தணும், நாங்க எல்லாம் கையை கோர்த்துக்கிட்டு நடுவில் அந்த ஒரு வாலிப பையனை கொலகால் பண்ணிட்டு சொல்லி ஜோமன் ஆரம்பிக்கிறோம். ஊழியக்காரர் பாஸ்டர் ஜோமன் ஆரம்பிக்கிறாரு. நாங்க எல்லாரும் சுத்தி ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். ஜோம் பண்ணிட்டு போது கீழே விழுகிறான். அந்த பையன் வந்து கீழே விழுகிறான். பேய் பிடிச்சவன் கீழே விழுகிறான், புரள்றான், உருள்றான். எங்க நாங்க பாக்குறோம் பேய் ஓட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திடீர்னு அந்நிய பாஷையில பேசுறாங்க. நல்லா கவனிங்க, உயிருள்ள சாட்சி, நான் உண்மையை சொல்றேன், வேதத்தை கையில வச்சுட்டு பேசுறேன், பொய் சொல்றேன். அந்நிய பாஷையில பேசுறான். நாங்கள் சபையில என்ன பாஷையில ஒரு காலத்துல நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம், அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு இருந்த அந்த பாஷைய பேயை பிடித்தவன் என்று நல்லா அப்படியே ஆட ஆரம்பிக்கலாம். ஜோமன பாஸ்டர் ஜோமனார் அப்படியே ஆட ஆரம்பிக்கலாம். பேய் நல்லா அலைக்கழிக்குது, நல்லா ஊன்னு கீழே விழுந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறான். நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம், அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். யாருமே பேச தெரியல. நான் நின்னுட்டேன், மத்தவங்க எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் அந்நிய பாஷையில தோத்து பேய் ஓடு அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு டக்குன்னு என்னடா அது பேய் பிடிச்சிருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா அவனுடைய அந்த நடவடிக்கைகளை வந்து இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருந்தது. நான் அந்நிய பாஷையில எப்படி பேசுறோம் அதுல யோசிக்க ஆரம்பிச்சு ஊழியக்காரங்க அதுக்கப்புறம் எல்லாம் நிகழ்ச்சி நடந்து எல்லாம் அதுக்கப்புறம் கேட்டேன். அது ஒண்ணு இல்லை, ஜெரிமா ஜெரி அப்படின்னு சொல்லுவாரு, ஜெரிமா அது அப்படின்னு சொல்லிட்டு சரியா பதில் சொன்னோம். அதுக்கப்புறம் தான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம். அந்நிய பாஷை வரம் வந்து தேவனோடு பேசுகிற வரம் இல்லை. சாத்தான் பேய் பிடிச்சவன் எப்படி பேசுவான்? நம்ம தேவனோடு பேசுகிறோம் அப்படின் போது அந்த சாத்தானுக்கு எப்படி அந்நிய பாஷை புரியும்? பல கேள்விகள், குழப்பங்கள். பதில் கேட்டேன், தெரியல, உண்மையிலே தெரியல பாஸ்டருக்கு, அவர் அந்த அளவுக்கு இல்லை. அப்ப நான் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த காரியங்கள் வராது. அப்பதான் பைபிள் எடுத்து இந்த சத்தியங்கள்லாம் கேட்கும்போது கரெக்டா அந்நிய பாஷைகள். அப்ப தேவன் கொடுத்த வரோம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். இல்ல சாத்தானும் பேசுறாங்க, பிசாசு பேய் பிடிச்சவன் பேசுறான். இப்ப எப்படி சவுல் பொல்லாத ஆவி குடிக்கப்பட்ட சவுலும் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று வாசிக்கிறோமோ அதே போது 2020 நீங்க யூடியூப்ல பாருங்க, 2020 வாக்குத்தத்தத்தின் கூட்டங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மோகன் சிங்காசன் பாடல் எல்லாரும் வாக்குத்தத்த கூட்டம் நடக்கிறாங்க. அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி. அந்த ஆண்டு செழிப்பின் ஆண்டு, ஆசீர்வாதத்தின் ஆண்டு அப்படின்னு சொன்னது இன்னைக்கு இருக்குது. ஆனா அந்த வருஷம் ஃபுல்லா கொரோனா வேலைக்கு போகாம வருமானம் இல்லாம எல்லாம் இருக்கும். யாராவது ஒரு ஊழியக்காரர் கூட இந்த வருஷம் ஒரு பயங்கரமான அழிவு இருக்குது அல்லது சேதம் இருக்குது, ஒரு பெரிய கொள்ளை நோய் வரப்போகுது என்று ஒருத்தரும் சொல்லவில்லையே, ஏன் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டு, செழிப்பின் ஆண்டு. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் போட்டு பாருங்க, 2020, 2019, 2021 2 வருஷம் கொரோனாவில் இருந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். வருமானம் இல்லாம எவ்வளவு அன்றாடம் வியாபாரம் செய்யறவங்க வேலைக்கு போக வருமானம் இல்லாம இருக்கும்போது தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள் வாக்குத்தத்தத்தின் ஆராதனை என்று 1ஆம் தேதி 31ஆம் தேதி டிசம்பர் 31 அந்த ஆராதனை நடத்தின அத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் கவனம், இந்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து கொரோனா கொள்ளை நோய் வரப்போகுது, கொரோனா கூட சொல்ல வேணாங்க, ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறதாக கர்த்தர் உரைத்தார் என்று
ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறவர்கள் உரைக்கவில்லை என்றால் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. ஒரு தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசி கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்து உங்களை நான் விட்டுறேன். சரியா? ஏன்னா ஆமா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கை. சென்னையில வெள்ளம் எத்தனையோ பாதிப்பு, எத்தனையோ என்ன நடக்க போகுதுங்கிறது சொல்லல. ஆசீர்வாதம் அது இது நான் அடுத்த வருஷம் நடக்க போகுது என்னங்கிறது நாங்க சொல்லட்டுமா? அடுத்த வருஷம் 2026 என்ன நடக்க போகுதுங்கிறது நான் சொல்லட்டுமா? பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வரப்போகுது நான் கப்பல் சொல்றேன். கேவலப்பட்ட மாதிரி ஆகி போயிருக்கோம் இல்லையா? கொள்ளை நோய் வரும், இன்னும் அநியாயம் வரும், அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. சரியா? ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஒரு இளம் தலைவர், ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு இளம் தலைவர் போன மோடி எலெக்ஷன் இதுல ஒரு இளம் தலைவர் வரப்போ, இளம் தலைவர் யாரு? ராகுல் தான் இல்ல. பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல ஒரு இளம் தலைவர் வரப்போகிறார் அடுத்த பிரைம் மினிஸ்டராக அப்படின்னாங்க. மோடி வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணீங்களா உங்க சர்ச்சில? நாங்க ஜெபம் பண்ணல. மோடி வரக்கூடாதுன்னு முழங்கால் குடிக்கிட்டு ஜெபம் பண்ணாங்க. அத்தனை சபை இருக்கும். மோடி வந்துட்டாரு. சரிங்களா? கோயம்புத்தூர்ல ஒரு கன்வென்ஷன் போய் தேர்தலில் தோற்ற திருச்சபைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். தேர்தலில் தோற்ற திருச்சபைகள் எல்லாம் தேர்தலில் தோத்துருச்சு. அந்த தலைவர் தான் வரப்போறாரு, இளம் தலைவர் வரப்போறாரு, மோடி தோக்க போறாரு, தேவனுக்கு விரோதமா நிறைய காரியம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. எல்லாரும் முழங்கல் படிட்டு ஜெபம் பண்ணோம். எல்லாரும் பண்ணீங்க. என்ன ஆச்சு? தோத்து போயாச்சு. போன எலெக்ஷன் மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப இதெல்லாம் நிதானிக்கணும் அன்பானோம். இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி கடவுள் காமிக்கிறாரு. இதெல்லாம் கடவுள் காமிக்கிறாரு. அப்ப இது என்னது? அப்ப ஒண்ணும் கிடையாதுங்க. சுத்தம் ஹம்பக்னு சொல்லுவாங்க. எல்லாம் வெளி பேச்சம். ஒண்ணும் கிடையாது. தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது இயேசுவை பற்றின சாட்சி. இயேசுவை பற்றின சாட்சி என்ன? அவர் சொல்றாரு, மோசே முதற்கொண்டு எழுதப்பட்ட புத்தகங்கள்ல இருந்து எனக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் தான் என்னை பற்றின சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. முடிக்கலாம். அப்ப மத்தேயு 24:24 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் எழுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது 1 கொரிந்தியர் 13:8. 1 கொரிந்தியர் 13:8 அன்பு தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும். சரியா? நம்ம போன வாரம் பார்த்தோம், அந்நிய பாஷை ஓய்ந்து போகும். அந்நிய பாஷை ஓய்ந்து போகும்னா என்னது? அப்படியே ஓய்ந்து அப்படின்னு சொல்லிடுறோம்ல, அதான் ஓய்ந்து போகும். உடனே பிரிஸ்கா வேலைக்கு செஞ்சோம், இப்ப ஓய்ஞ்சு போயிட்டோம்ப்பா அப்படின்னு சொன்னோம்ல, அதான் அப்படியே அந்த ஸ்பீடு குறைஞ்சிரும். இதான் அந்நிய பாஷை ஓய்ஞ்சு போயிரும் அப்படின்ட்டு. தீர்க்க தரிசனங்கள் சொல்லும்போது ஒளிஞ்சு போயிரும். தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும். சரியா? அறிவானாலும் ஒளிந்து போகும், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒளியாது. அதான் ஒளியானது ஒன்னே ஒன்றுதான், அன்பு ஒரு காலம் ஒளியாது அப்படிங்கறத பார்க்கிறோம். 13:8 வசதிங்க. இப்ப 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. எல்லா வரங்களை காட்டிலும் அன்புதான் பெரியது. 13:1-2 நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒண்ணு இல்லை. 2வது வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அதான் இயேசு சொன்னார். ஆண்டவரே, உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் வரைத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னாரு. உங்களுடைய செய்கைகள் எல்லாம் அக்கிரமம் நிறைந்து இருக்கிறது, அன்பு இல்ல, அக்கிரமம் நிரம்பி இருக்குது. அதான் சொல்றாரு, நான் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருந்து சகல ரகசியங்களையும் அறிவையும் பெற்றவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. நான் ஒன்றும் நத்திங், நான் ஒன்றுமே இல்லை. அப்ப தீர்க்க தரிசன வரத்தை காட்டிலும் நீங்க எதை ஆண்டவர் உயர்த்தி சொல்றாரு? அன்பு உயர்த்தி சொல்றாரு. அற்புத அடையாளங்கள் அவங்கதான் வர தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்ல. தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் அவங்கதான் இல்ல. அதை காட்டிலும் பெரிய ஒரு விஷயம் அங்க சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அன்பு. அப்ப கடைசியில 13
8ல இருந்து 10 வரைக்கும் 10ல பாத்தீங்கன்னா நாம் தீர்க்கதரிசனம் 9ல நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். எப்ப எல்லாம் ஒளிஞ்சு போகும்? நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிஞ்சு போச்சு. எப்ப அந்நிய பாஷை ஒளிந்து போகும்? அந்நிய பாஷை எப்ப எப்படி வந்துச்சு? முதல் மெத்தட் என்னது? ஒருத்தர் பேச அவங்கவுங்க பாஷையில புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? பேதுருடைய முதல் பிரசங்கத்துல அதான முதல் அந்நிய பாஷை. ஏன் அப்ப பைபிள் அவங்க பாஷையில எழுதப்படல, அதனால ஒரு பாஷையில பேசும்போது எல்லாரும் அவங்கவுங்க மொழியில தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என் மொழியில இது எழுதப்பட்டிருக்கு, இப்ப அந்நிய பாஷை வர தேவையில்லை. நிறைவானது வரும் பொழுது குறைவான இந்த அந்நிய பாஷையோ தீர்க்க தரிசனமோ அதெல்லாம் ஒளிந்து விடும் அப்படின்னு. சரியா? நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து விடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? நிறைவானது என்னன்னா பைபிள் 19 சங்கீதம் 19:7 அதுதான் குறைவற்றது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். பாத்தீங்களா? கர்த்தருடைய வேதம் ஒண்ணுதான் குறைவற்றது. அப்ப நிறைவானது வரும் பொழுது குறைவான இந்த வரங்கள் எல்லாம் ஒளிந்து போகும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:6 2 கொரிந்தியர் 5:6 நாம் எப்படி நடக்கிறோம்? நாம் தரிசித்து நடாமல். நம்ம எல்லாரும் ஒரு அற்புதத்தை பார்த்தாதான் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீங்களா? நான் அப்படி கிடையாது. ஒரு அற்புதத்தை செஞ்சாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில செஞ்சுதான் ஆண்டவர் எனக்கு ஆண்டவரா, எனக்கு கர்த்தரா, எனக்கு தேவனா? இல்ல. அற்புதத்தை செய்யலைனாலும் எனக்கு தேவன் தேவன், என்னை காப்பாத்தலைனாலும் தேவன் தேவன் தான். அதான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சரிங்களா? அப்ப நான் விசுவாசித்து நடக்கிறேன், பார்த்து நடக்கல. என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு, ஆஹா ஆண்டவரை கூட இருக்கிறார். அற்புதம் நடக்கலைனாலும் ஆண்டவரை கூட தான் இருக்கிறார். ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசிகள் ஒரு அற்புதத்தையும் செய்யல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்காரு. ஏன்னா ஒரு காலத்துல நானெல்லாம் ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல பெந்தெகோஸ்து சபையில வரும்போது அற்புதம் வரத்துக்காக எல்லாம் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிரு. அற்புத வரங்கள், அந்நிய பாஷை வரங்கள் அப்படின்னு மொட்டை மாடியில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அது அப்ப நிறைவானது வரும் பொழுது அப்ப அது ஒரு காலகட்டத்துல குழந்தையா இருக்கும்போது நம்ம செஞ்சோம். இப்ப குழந்தைக்கு ஏற்றபடி இருந்தனால குழந்தைக்கு ஏற்றபடி செஞ்சோம். அது தப்பு பாவம்லாம் இல்லை. ஒரு காலத்துல அப்படி இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நிறைவானது வர 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 குறைவான காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போக ஆரம்பித்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13:11 1 கொரிந்தியர் 13:11 நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு ஏற்றபடி அந்நிய பாஷையில பேசியிருக்கலாம், ஆவியானவரையும் சொல்லி ஜெபம் பண்ணிருக்கலாம், பாட்டு பாடிருக்கலாம். குழந்தையை போல நான் பேசினேன், சிந்தித்தேன். ஆனால் புருஷனான போது என்ன அர்த்தம்னா நான் வளர்ந்த பின்போ, ஒரு ஆணாக பெண்ணாக நான் வளர்ந்த பின்போ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒரு தீபாவளி வெடி வெடிக்காதவங்க யாராவது இருந்தீங்களா? எல்லாரும் வெடி வெடிச்சிருக்கோம். எப்ப வெடி வெடிக்கிறீங்களா? குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் வெடி வெடிச்சிருக்கோம். தீபாவளி வந்துருச்சுனாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா வெடி அப்பதான் நமக்கு கிடைக்கும், அப்பா வாங்கிட்டு கொடுப்பாங்க. எல்லாரும் வெடி வெடிச்சிருப்போம். குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு ஏற்றபடி நம்ம செஞ்சோம். இப்ப யாராவது போய் கம்பி பத்தாப்பும் புசுவானம் ஏதாவது வாங்கி வச்சிருக்கணுமா? இல்ல. குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு ஏற்றபடி நான் சிந்தித்தேன், பேசினேன், செயல்பட்டேன். ஆனால் இப்பொழுது வளர்ந்த பின்னோ நான் அவைகளை எல்லாம் ஒழித்து விட்டேன். நான் ஒழித்து விட்டேன், நீங்கள் ஒழிந்து விட்டீர்களா? ஒழித்து விட்டீர்களா அல்லது ஒழித்து விட்டீர்களா அப்படிங்கறத நீங்க முடியும். 14:20 சகோதரரே, புத்தியிலே குழந்தையாய் இராமல் துர்க்குணம் பண்றதுல குழந்தையா இருங்க. துர்க்குணம் பண்ணுங்க, அதுல குழந்தையா இருங்க. சின்னத்தனமா அப்படியே ஏதாவது சேட்டை பண்ணிட்டு, ஏதாவது தப்பு பண்ணிட்டு, ஏதாவது பண்ணிட்டு, இந்த ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது குழந்தைத்தனமா அப்படி ஏதாவது பேசிக்கிட்டு ஜாலியா அப்படி இருங்க. ஆனால் சரியா? ஏதோ ஜாலியா அப்படி பேசிக்கிட்டு இருங்க, ரைட், ஓகே. துர்க்குணத்தில் குழந்தையாயிருங்க, ஆனா அறிவை பெற்றுக் கொள்வதிலே குழந்தையாய் இராதீர்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளால் புத்தியிலோ. சரியா? இப்ப இதுதான் வரங்களை குறித்து நம்ம பார்த்தோம். தேறினவர்களாக இருக்கிறோம். சரியா? தேறினவர்களாக நம்ம
மாற வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை தான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்கள் மத்தியிலே உரைத்திருக்கிறோம். சரியா? சோ அதை தேவ சித்தத்தை இருக பற்றி முடித்துக் கொண்டவர்களாக நம்ம வாழ்வதற்கு தேவனிடத்திலே கிருபையை கேட்போம். சரியா? ஆனா உலகம் முழுக்க இந்த தீர்க்க தரிசன வரங்கள் இதெல்லாம் இப்படிதானே போயிட்டு இருக்குது, எல்லாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதான் மெஜாரிட்டி இதில் நம்ம பார்க்கவே கூடாது. மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்களா? 120 கோடி கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா? சபை பிரிவினர். கிறிஸ்தவர்கள் 120 கோடி கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா? கத்தோலிக்கர். ஆர்சி தான் இருக்கிறதுலே பெரிய சர்ச்சு. 120 கோடி உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாம் 1%, 2%, 1 கோடி, 2 கோடி, 5 கோடி தான் பெந்தகோஸ்தே, சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிருக்கலாம். 120 கோடி கத்தோலிக்கர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. கத்தோலிக்க நாடுகள், அமெரிக்கா உட்பட பெரிய பெரிய நாடுகள்லாம் கத்தோலிக்க நாடுகள். மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சதெல்லாம் கரெக்டா, அவங்க செய்யறதெல்லாம் கரெக்டா, வேதத்துக்கு விரோதமா தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால எப்பயுமே மெஜாரிட்டி இப்படிதான் பண்றாங்க, மெஜாரிட்டி போதவர்கள் இப்படிதான் பண்றாங்க, மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இல்ல. தேவன் மைனாரிட்டியாக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ